अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। वषट्ते विष्णवास आकृणोमि तन्मे जुषस्व शिपिविष्टहव्यम्। वर्धन्तु त्वा सुष्ठुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः। हरिः ओम्। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्। तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने श्रुतिस्मृतिसूत्राणामन्तर्ज्वरमशीशमत् सम्यङ्न्यायकलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे। तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्ग तदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नम् तस्मै नमो मुनिवराय पराशराय। நம சர்வேபியः. கீழ ஆசிரமங்களினுடைய தர்மங்களை காண்பிச்சார். இப்போ சம்ஸ்காரங்களை பற்றி சொல்ல போறார். ஒரு 2 அத்தியாயத்துல சம்ஸ்காரங்களை சொல்லி 2-3 அத்தியாயங்கள்ல கூட அடுத்தது கிரகஸ்த தர்மங்களை விசேஷமா 2 அத்தியாயத்துல சொல்லி மேல ஸ்ராத்தாதிகளை பத்தி சொல்ல போறார். ரொம்ப அத்தியுதமாக ஸ்ராத்தத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறார். கிட்டத்தட்ட 3-4 அத்தியாயங்கள்ல ஸ்ராத்தம் தான் இருக்கிறதுலேயே முக்கியமானதான ஒரு கர்மா, அவசியமா அனுஷ்டிக்க வேண்டியது அப்படிங்கிற காரணத்தினால அதை காண்பிக்கிறார். ஆனால் அது பின்னாடி அது 13லேருந்து ஆரம்பிச்சுதான். இப்போ ஜாத கர்மாலேருந்து ஆரம்பித்திருக்கக்கூடியதான சில கிரியா கலாபங்களை காண்பிக்கிறார். அத தசமோத்தியாய. சகரன் மறுபடியும் மேல கேள்வி கேட்கிறார். சகரனுக்கு ஒருவர் பதில் சொல்லிட்டு இருக்காருங்கிறது நாம இருக்கக்கூடியதான இடம். சகரஹ கதிதம் சாதுராஸ்ரம்யம் சாதுர்வர்ணிய கிரியாஸ்ததா பும்சः கிரியாமஹம் ஸ்ரோதுமிச்சாமி த்விஜசத்தமா நித்ய நைமித்திகாः காம்யாः கிரியாः பும்சாமசேஷதः சமாச்யாஹி பிருகுஸ்ரேஷ்ட சர்வஜ்ஞோ ஹ்யசி மே மதாஹ. சுவாமி தேவரீர் சர்வஜ்ஞனாக என்னாலே எண்ணப்படக்கூடிய காரணத்தினாலே தேவர் அவசியமா அடியேன் கழுக்கக்கூடியதான இந்த விஷயங்களை காண்பிச்சுருக்கு. மேல ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடியதான நித்திய கர்மாக்கள், காமிய கர்மாக்கள், நைமித்திக கர்மாக்களை பற்றி எல்லாம் சொல்லணும். இது ரொம்ப அவசியமானதான ஒரு விஷயம், நாம தெரிஞ்சுக்க வேண்டியது. எதெல்லாம் நித்திய கர்மாவோ அந்த நித்திய கர்மால எந்த விதமானதான லோபமும் இல்லாமல் அவசியமா பண்ணிட்டு இருக்கணும். நைமித்திக கர்மாக்கள் அத்தியந்தம் அவசியமாக பண்ணணும். காமிய கர்மாக்கள் ஏதோ பலனை வேண்டி பண்ணறது, நம்ம பெரியவாள்லாம் அதை ஆதரிக்கிறது இல்ல. இப்படி நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களை பற்றி அவசியமா தேவரீர் அனுகிரகிக்க வேண்டும். இது தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டியதான ஒரு விஷயம். கீழே நம்மளுக்கு எல்லா விதமானதான ஒரு மனுஷனுக்கு வேண்டியதான விஷயங்களை எல்லாம் தேவரீர் அனுகிரகித்தீர். கதிதம் சாதுராசிரமியம் சாதுர்வர்ணிய கிரியாக, இதெல்லாம் சாதிச்சது. சாதுராசிரமியம்னா 4 ஆசிரமங்களினுடையதான விஷயங்கள். சாதுர்வர்ணிய கிரியாக, அந்த ஒவ்வொரு வர்ணத்தினுடையதான செயல்பாடுகளும் என்னென்னங்கிறத காண்பிச்சுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பும்சः கிரியாமஹம் ஸ்ரோதும் இச்சாமி த்விஜசத்தமா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடியதான நித்திய நைமித்திக கர்மாக்கள் எல்லாம் என்ன உண்டோ அவைகளை அறிந்து கொள்ள அடியேன் விரும்புகின்றேன். அதை தேவரீர் அனுகிரகிக்கணும் அப்படின்னார். அவர் அதாவது பெரியவாளுக்கு ஆசையே என்னன்னா, யாராவது கேள்வி கேட்டா அவசியமா சொல்லுவா, ஆஸ்தையோட சொல்லுவா. ஆனா கேள்வி கேட்டாதான் சொல்லுவா. ஒரு ஸ்லோகம் இருக்கு, இதுலயே கூட ஸ்ரீமத் ராமாயணத்தினுடையதான விஷயத்துல சொல்லும் பொழுது கூட
பல வருஷம் புத்திரன் இல்லாமல் இருந்தான். பல வருஷம் இருந்தான் தசரதன். அப்போ ஒரு நாள் மந்திரி சபையோட கூட கூட்டி அவன் பேசிட்டு இருக்கான். ரொம்ப வயசாயிடுத்து, என்ன பண்றதுன்னு பேசுற பொழுது சுமந்திரர் தனக்கு முன்னாடி சனந்தன சனகாதிகள்ல யாரோ ஒருத்தர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயத்த காண்பிக்கிறார். சனத்குமாரர் சொன்னது. அந்த சனத்குமாரர் சொன்னாராம், அந்த ரிஷ்யசிருங்கரை வைத்துக் கொண்டு இவன் ஒரு புத்திரகாமேஷ்டிய பண்ணானால் இவனுக்கு அவசியம் பிரபவோ பவிதா குமாராணாம், இவனுக்கு அவசியம் குழந்தைகளினுடையதான தோற்றுவாய் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். சனத்குமாரர் சுமந்திரரை பார்த்து, உங்க ராஜாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்ல, அவர் சனத்குமார் அது ரிஷியசிருங்கரை வைத்துக் கொண்டு ஒரு யாகம் பண்ணி அதுல புத்திரகாமேஷ்டிய அனுஷ்டிச்சாரானால் நிச்சயமா அவருக்கு குழந்தைகள், அதுல பிரபவோ குமாராணாம் அப்படின்னு பகுவச்சனம் வேற இருக்கு. அதனால ஒரு குழந்தை பெற்றாலே சந்தோஷப்படுவான், அவனுக்கு குழந்தைகள் பிறக்கும்னு சொன்னாராம். எப்பயோ சொன்னார். புரா சனத்குமாரோதீரிதம், எப்பயோ சொன்னார். யாரு? ஒரு மந்திரி கிட்ட, சுமந்திரர் கிட்ட. ஆனா சுமந்திரர் ரொம்ப நாள் கழிச்சு இவனுக்கு சொல்றார். அப்ப நமக்கே ஒரு சந்தேகம், இதை இத்தனை நாள் சொல்லி இருந்தா அத்தனை விதமானதான மனஸ்தாபம் அவனுக்கு இருந்திருக்காது தசரதனுக்கு. ராஜ்யத்திலேயும் ராமாதிகளினுடையதான ஜனனம் முன்னாடி நடந்திருக்குமே, எல்லாருமே சந்தோஷமா இருந்திருப்பாளேங்கிறதான சந்தேகம் எல்லாம் வரலாம். ஆனா இவர் இன்னைக்கு கேட்டார், அதனால சொன்னாராம். இது நாள் வரைக்கும் அவர் கேட்கலையாம். எது வசத்தியானதான விஷயமோ அதை கேட்காமல் சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ரொம்ப வேண்டியவாதான். பின்ன அவளுக்கு ஏதோ ஒரு விதமான துக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னா நாம ஒரு நட்புனால அல்லது ஒரு ஸ்நேகத்தினால அல்லது ஒரு பாசத்தினால எல்லாம் நாம சொல்லுவோம். ஆனா அவ நம்மள்ட்ட பெரியவா அப்படிங்கிறதான எண்ணம் கொண்டு சேவிச்சு நம்மள்ட்ட இதுக்கு என்ன பண்ணலாம் சுவாமி அப்படின்னு கேட்டாளானால் அப்ப சொன்னா அதுக்கு இன்னும் வீரியமா, வீரியவ தரம் பவத்தின்னா அதுக்கு இன்னும் வீரியம் உண்டா. நம்ம அவ கஷ்டப்படுறாளே அப்படிங்கறதுனால ஒரு ஸ்ரீஸ்துதிய சொல்லுங்கோ அப்படின்னு நாமளா சொல்லறதுக்கும், அவ நம்ம கால்ல விழுந்து அதுக்கப்புறமா சுவாமின் தேவரீர் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதாக ஒரு ஆச்சாரிய பிரதிபத்தியோட கேட்டாளானா அப்பையும் அதே ஸ்ரீஸ்துதிய சொல்லுங்கோன்னா இது ரெண்டுத்துக்கும் பலன் வேற. ஏன்னா சாஸ்திரங்கள்ல என்ன சொல்லி இருக்கு அப்படின்னா, நாபிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத் நச்சான்யாயேன பிருச்சதா ஜானன் அபிஹி மேதாவி ஜடவல் லோக ஆச்சரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இது பெரியவாள்லாம் அனுஷ்டிச்சுட்டு இருந்தது. என்னதுன்னா, நான் அபிருஷ்டா கஸ்யசித் ப்ரூயாத், அவன் கேட்காத பொழுது ஒருத்தனுக்கும் பதில் சொல்லக்கூடாது. நான் அபிருஷ்டா, ஏன்னா நான் உன்கிட்ட கேட்டனான்னு சொல்லிடுவான். நான் அபிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத். சில பேர் இருக்கா கேட்பா, இது எப்படி சுவாமி, இது எப்படி பண்ணலாமா, சுவாமி வேற இதுல இப்படி பண்ணலாமா, இதுதான் சரியாது, நீர் சொல்லும் அப்படின்னு சொன்னான்னா இந்த நீர் சொல்லுங்களே பார்த்தா அடிச்சு 2 அடி வாங்கிட்டு விடலாம். இந்த நீர் சொல்லும் அப்படின்னு சொல்றத காட்டலும்னு தோணுமோ இல்லையோ. அப்போ நச்ச அந்நியாயேன பிரிச்சதாக, அதை கேட்கறதுக்குன்னு ஒரு முறை இருக்கே. பிரணிபாத்த புரஸ்தரமாய் ஏன்னா ஒரு நண்பனா இருந்தான்னாக்கு காலில் விழ வேண்டாம், எப்ப எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படிங்கிறத ஸ்நேக பாவத்தோட கேட்கணும். அப்படி அந்த அதட்டி மிரட்டி உருட்டி கேட்கிற மாதிரி இருக்கிறதோ, ஒரு வினயஹீனதாவோட கேட்கிறதோ, இதுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாதான். நச்சா அந்நியாயேன பிரிச்சதா, கேட்காம பதில் சொல்லாத, கேட்டாலும் நியாயம் இல்லாத முறையில கேட்கிறவனுக்கு பதில் சொல்லாத. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சா கூட ஜானன் அப்பி மேதாவி, ஒரு நல்ல அறிவாளியா இருந்தான்னா கூட ஜடவத்து லோகே ஆச்சரே, ஏன்னா பெரிய விஷயம் அதெல்லாம். அவள் எவ்வளவு சிரமப்பட்டு இருக்கா, அந்த சிரமத்துக்கு ஒரு வாட்டி ஒருத்தட்ட அன்போட பேச மாட்டேன், வினயத்தோட கேட்க மாட்டேன், ஒரு சேவிக்க கூட மாட்டேன்னாக்க அப்ப அவளுக்கு சொல்லாதேன்னு எடுத்து. ஜடவத்து, அதுக்கு விஷயம் தெரிஞ்சா கூட அவன் வாய மூடின்னு மௌனமா இருக்கணுமா. ஜடவல் லோகே ஆச்சரேத் அப்படின்னுட்டு ஜடவன மாதிரி இருக்கணும். இவருக்கு தெரியும் அதுதான் அப்படின்னு. அதனாலதான் நாம இப்ப இந்த சம்சாரத்துல இத்தனை ஜன்மாக்கள் சுத்துன்னு சுத்தின்னு இருக்கோம். இப்ப இதுல இருந்து கடை தேறி போகணும்னு ஒரு க்ஷணமாவது என்னைக்காவது ஒரு நாளாவது அவனுக்கு அப்ப அந்த வேலையில வந்திருக்காதா? ஏதோ ஒரு விஷயம் திருப்பி அவனுக்கு மறுபடியும் லௌகிக்கத்துல வந்துடுறது. ஆனா என்ன வேண்டி இருக்குப்போ அப்படின்னு தோன்றது இல்லையோ. அந்த மாதிரி தோன்றக்கூடியதான வேலைகள்ல
அத ஒரு உத்வேகமாக கொண்டு என்னமோ அது பெருமாள் காப்பாத்தினார்னா தேவலை அப்படின்னு நாம பெருமாள் காப்பாத்தினார்னா தேவலைன்னு கொஞ்சம் மனசு நொந்து போய் சொல்றோம் பார். பெருமாள் அதை பிடிச்சுட்டுறானா இது நம்மள்ட்ட பிரசக்தி பண்ணிடுத்து அப்படின்னு. அதனாலதான் அஞ்சலென கரம் வைத்து அப்படின்னு அவர் பெருமாள் அப்படி அஞ்சல் அப்படின்னு எப்ப கை வைக்கிறார், அஞ்சல்னா பயப்படாதே அப்படின்னு அபயஹஸ்தம் எப்ப வைக்கிறார் அப்படின்னா அது சுமந்தார் கட்கேன்னர் ஆழ்வார். எது சுமந்தார் அப்படின்னா இப்படி சிரஸ் அஞ்சலி மாதாய அப்படின்னு தலை மேல கைய கூப்பிண்டு நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு இப்படி கை கூப்புறோம் பாருங்க. இது வரைக்கும் இப்படி எல்லாம் இருந்தா ஏதோ அப்படி அப்படி, ஆனா இப்படி கை கூப்பிட்டோம்னா தேவர் தான் எல்லாம் அடியனால முடியாதுங்கிறது பாருங்க. அதுக்கு மகாஞ்சலின்னு பெயர். அது தனி அஞ்சலியை பத்தி தனியா சொல்லிட்டு போகலாம். அப்போ பிரபத்தியிலையும் ஒரு ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனிடத்துல நாம போய் பிரார்த்திச்சு அவள்கிட்ட நாமும் பிரணிபாத்த புரஸ்தரமா கேட்கணுங்கிறது தான் பிரதானம். அதுக்கப்புறமா இரக்கத்தினால அவ சேர்ந்து பண்றாங்கிறதெல்லாம் வேற. ஒருத்தர் அண்ணா போய் கேட்கிறார், கூடவே தம்பி போய் நிற்கிறார், அண்ணா தான் பிரார்த்திக்கிறார், தம்பி வெறுமை விழுந்து சேவிக்கிறார், ஆச்சாரியால் அதை சீக்கரிச்சுடுறா, அது வேற. ஆனா பெரிய விஷயங்களை எல்லாம் அவ கேட்கணும். கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்கு, அந்த முறையோட கேட்கணும். அப்படி கேட்டாளானால் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இப்படி எல்லாம் ஒரு விஷயம் கேட்கணும்னு தோன்றது பாரு. இந்த வயசுல இந்த காலத்துல இந்த மாதிரியான ஒரு கட்டங்களுக்கு நடுவுல இருக்கிறவாளுக்கு இப்படி கேட்கணும்னு தோணுறதேன்னு சந்தோஷமா அவ பதில் சொல்றாளா. அதனால அவன் கேட்கிறான் சகரன், பும்சக்ரியாமஹம் ஸ்ரோதும் இச்சாஹம் த்விஜசத்தமா நித்ய நைமித்திகா காமியா கிரியா பும்சாமசேஷத சமாக்கியா ஹி பிருகுஸ்ரேஷ்ட சர்வஜ்ஞோ ஹ்யசிமே மதாஹா அப்படின்னு கேட்டான். விழுந்து கேட்டுறான், வினயத்தோட கேட்கிறான், பிரணிபாத்தத்தோட, பிரணிபாத்தம்னா சேவிச்சு கேட்கிறான். அதனால அவனுக்கு பார்த்து சந்தோஷப்பட்ட ஊர்வர், எதேத துக்கம் பவதா நித்ய நைமித்திகாஸ்ரயம் ததகம் கதையிஷ்யாமி ஸ்ருணுஷ்வைகமனாமமா. நீ கேட்டையே நித்திய நைமித்திகங்கள், அதையெல்லாம் நான் சொல்றேன். ஏகமனஸ்கனா, வேற எதுலேயும் மனசை செலுத்தாதவனாய் கேட்டுக்கொள். எதேத துக்கம் பவதா நித்திய நைமித்திகாஸ்ரயம், நித்திய நைமித்திகாஸ்ரயமான கர்மாக்கள் உண்டோ அவைகளையெல்லாம் ததகம் கதையிஷ்யாமி ஸ்ருணுஷ்வைகமனாஹ மமா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. ஏகமனாகனா ஏகம் மனாஹ எஸ்ய, அந்த ஒண்ணுத்திலேயே மனசு, அவனுக்கு வேற எதுலேயும் மனசு இல்லை. இப்ப உபன்யாசம் முடிஞ்ச உடனே நாம அப்படி பண்ணணும் இதை பண்ணணுங்கிறதான எண்ணம் இருந்தா ஏக மனஸ்கத்துவம் கிடையாது. அப்படி ஏகமனாக ததேக தத்த மனஸ்தா, அது ஒண்ணுத்திலேயே கொடுத்த மனசை கொண்டவனாய், தது அந்நிய விஷயேஷு விதிருஷ்ணஹா, அதை தவிர்த்த மற்ற விஷயங்களிலே கொஞ்சம் கூட ஆசையற்றவனாய். அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மற்றது எல்லாம் விகலித்த வேத்யாந்தரம் அப்படின்னு சொல்லுவா. வேத்யாந்தரம் வேற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறது, அது விகலித்த போயிடுத்து. வேற ஒரு விஷயம் இருக்குன்னே தெரியாத அளவுக்கு அதுல விழுந்து இருக்கணும், அதுல முழுகி இருக்கணும், அதிலேயே எண்ணம் கொண்டு இருக்கிறது. அதுதான் விகலித்த வேத்யாந்தரத்துவம். அதாவது மற்ற விஷயங்கள் பற்றிய அறிவு போனமை. மற்ற விஷயங்கள்னா எது அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் ஏதோ காலக்ஷேபம் ஸ்ரீமத் சாரம் சொல்றார், ரகசிய சாரம் அப்படின்னு சொன்னா அதுக்கு பின்னமானதான விஷயங்கள்ல இது இந்த லோகம், இது இந்த ஊரு, இவர் இந்த ஆச்சாரியன், இவர் இதை சொல்லிட்டு இருக்கார், இதை தேசிகன் எழுதுற போது எப்படி இருந்திருப்பார், இந்த மாதிரி மத்த எந்த எண்ணமும் இல்லாமல் வெறுமா அந்த அர்த்தத்திலேயே அந்த சாரத்திலேயே இது ரொம்ப நன்னா ஒருத்தர் சொல்லுவார். ஆனால் ஆச்சாரியன் நன்னா, அதுதான் தெனவடங்க சொல்லறது அப்படிங்கிறது. அவளுக்கு என்னென்ன விதமானதான சந்தேகங்கள் எல்லாம் வரலாமோ அந்த சந்தேகங்கள் எல்லாம் வரலாம்னு இவரா உத்தாபிச்சுண்டு அவைகளுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் அப்படின்னு கேட்டு அந்த சந்தேகங்களுக்கு பதில சொல்லறது. ஒரு கேள்வி கேட்டுட்டா போறோம், அவன் ஜிக்ஞாசுவா இருக்கான், அறிந்து கொள்ள ஆசையாட இருக்கான் அப்படின்னு நம்ம ஆச்சாரியாலே அதுல ஆரம்பிச்சு அவனுடைய வினயத்தை கனிஷிச்சு அவனுக்கு மேல 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 அதாலே சொல்லிட்டு இருப்பாள். அததான் சொல்றார், ஏகமனாகா ஸ்ருணு, நீ கேட்கிற அந்த கேள்விக்கு நான் பதில சொல்றேன். ஏகமனாகா ஸ்ருணு, ஸ்ருணுஷ்வ கேட்பாயாக. இப்போ ஜாத கர்மாவை பற்றி சொல்ல போறார். ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த பிறந்த குழந்தைக்கு ஜாத கர்மாக்களை பத்தி சொல்றார், சம்ஸ்காரங்களை பத்தி சொல்றார். ஜாதஸ்ய ஜாத கர்மாதி கிரியாகாண்டமசேஷதா புத்திரஸ்ய குர்வீத பிதா ஸ்ராத்தம் சாப்யுதயாத்மகம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா ஜாத கர்மாதிகளான கிரியைகள் மொத்தத்தையும் எல்லாத்தையும் அந்த அப்பா பண்ணணும். அப்போ தன்னுடையதான வம்சத்தவர்கள் தான் இங்க வந்திருக்கா,
தன்னுடையதான அப்பா அம்மாக்களோ தன்னுடைய தாத்தா பாட்டிகளோ தான் நம்ம வம்சத்திலே வந்திருக்கிறாள் இல்லையா அப்படிங்கிறது. அதாவது அஸ்யாம் ஜாயத்தே புனஹா அப்படிங்கிறது. இவன் கணவன் அல்லது கணவனுடைய மூத்தவர்கள் இவாளே, இது வேத வாக்கியம், இது ரிஷிகளினுடைய வாக்கியம். இது தசாஸ்யாம் புத்திராநாதே ஹிபதி மேகா தசங்கிருதி இருக்கு பாருங்க. அங்க 10 பிள்ளைகளை ஒரு இடத்துல பெற்றுக்கொள், 11ஆவதாக பதிம் ஏகாதசம் கிருதி. கிருதினா கிருணுஷ்வ சொல்லு செய்யி அப்படின்னு அர்த்தம். கணவனை 11ஆவது குழந்தையாக பாவி அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது அந்த அளவுக்கு நேசத்தோடையும் அந்த அளவுக்கு பற்றோடையும் நடந்து கொள்ளணுங்கிறதாக அர்த்தம். இது பொண்ணுக்கு சொல்றதுனால பிள்ளைக்கு சொல்றது இல்லை. இது எல்லாமே வேதங்கள் எல்லாம் அந்த காலத்து மனுஷால் எல்லாம் ஸ்திரீகளுக்கு தான் உபதேசம் பண்ணுவா, எழுதினவா எல்லாரும் ஆம்பளை, அதனால எல்லாரும் ஸ்திரீகளுக்கு தான் சொல்லுவா, ஸ்திரீகள் தான் அடங்கி போகணும்னு சொல்லுவா. இப்படி எல்லாம் ஒருவேளை கேட்கக்கூடியதான், இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியதான் உங்களுக்கே கூட இன்னும் ஒரு 30-40 பேருக்கு கூட எண்ணம் இருக்கலாம், இல்ல நாளை கேட்க போறவர்களுக்கும் எண்ணம் இருக்கலாம். அப்படி இல்லை. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு சொன்னா அது மற்றவாளுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது. ஆணுக்கு சொன்னா பெண்ணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கு சொன்னா ஆணுக்கும் பொருந்தும். இந்த விஷயம் பொருந்தும், எல்லா விஷயங்களும் பொருந்தாட்டாலும் இந்த விஷயம் பொருந்தும். பதிம் ஏகாதசன் கிருதி அப்படின்னா அவனேதான் எதஸ்யாம் ஜாயத்தே புனஹா அப்படின்னு. ஜாயா தத்பிஜாயாத்வம் இல்லையா. அதாவது ஜாயாங்கிறது மனைவி, பதிங்கிறது கணவன். ஜாயாபதி, ஜம்பதி, தம்பதின்ற வார்த்தைகள் எல்லாம் அதுல இருந்துதான் வந்தது. ஜாயாச்ச பதிஷ்ச, ஜாயாபதி, ஜம்பதி, தம்பதி எல்லா வார்த்தைகளும். அப்ப இவளிடத்துல அவன் மறுபடியும் பிறக்கிறான். ஜாயாயா தத்தி ஜாயாத்வம் எத் அஸ்யாம் ஜாயத்தே புனஹா. அவன் மறுபடியும் இவளிடத்திலே பிறக்கிறான். அதை தவிர நம்ம பூர்வர்கள் தான் இங்க அதனாலதான் பேரன் அப்படிங்கிறது. பேரன்கிறதே தமிழ் பெயர். அது பெயரன் அப்படின்னு. அதாவது தாத்தாவுடைய பெயரையே இவன் வச்சுட்டு இருப்பான். முக்காவாசி ஆத்துல அப்படிதான் இருக்கும். தாத்தா, அவருக்கு ஒரு பிள்ளை, அவருடைய பிள்ளைக்கு தாத்தாவுடைய பெயர் இருக்கும். தாத்தா இருந்தால் இல்லை, அதாவது இல்லாம போயிட்டார் அப்படின்னா அப்புறமா குழந்தை பிறந்தான்னா 99% அந்த பெயர் தான் வைப்பா. அதனால அவனுக்கு பெயரன், அந்த பெயரையே தாங்கி வருபவன் அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் சில நேரங்கள்ல நம்மளால அரசியல்லையும் சரி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராஜேந்திர சோழா அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். அப்புறமா ராஜேந்திர சோழனுடைய பிள்ளை ராஜராஜ சோழனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழன். இந்த ராஜேந்திர சோழனுடைய ஒரு பிள்ளை இருப்பான், அவனுக்கு ஒரு பிள்ளை இருப்பான். இப்ப ராஜேந்திர சோழனுடைய பிள்ளைக்கு ராஜராஜ சோழன், அவனை ராஜராஜன் பேர் வச்சிருப்பான். ஏன்னா தன்னுடைய அப்பா பெயர். அந்த ராஜராஜன்கிறவனுக்கு நம்ம வரலாறு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ராஜராஜ சோழா 2 அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்போன்ல எல்லாம் ஒருத்தர்கிட்டயே 2-3 நம்பர் இருந்தா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் பாருங்க, 1 2 3 எல்லாம். அந்த மாதிரி ராஜராஜ சோழா 2 அப்படிங்கிறது. அவனுடைய பிள்ளை ராஜேந்திரனுடையதான பேரன். அப்ப ராஜேந்திர சோழன், அவனுக்கு ராஜேந்திர சோழன். அதை தவிர அவாவா பண்ணி இருக்கக்கூடிய பராந்தக சோழன் ஒருத்தனுக்கு பெயரா இருக்கும். ஒருத்தனு ஒரு வீரத்தை ஜெயிச்சவனா இருப்பான், குலசேகரன் பாண்டியாள் தான் பேர் வச்சுப்பா. அப்போ இந்த மாதிரியாக பெயர்கள், அதனாலதான் குழப்பங்கள் ஏற்படுறது, இவனா அவனா அப்படிங்கிறது. அதுல நிறைய இதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு ராஜேந்திர சோழன்கிறவன் தான் குலோத்துங்கன் அப்படிங்கிறது. அவனுடைய காலத்துலதான் பாஷ்யக்காரருக்கு அந்த கண்ணை எடுத்தா அப்படிங்கிறது, தரிசனத்துக்காக தரிசனத்தை கொடுத்தவார் அப்படிங்கிறதுங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. இது ராஜராஜ சோழா, அந்த கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினானே அவனா, இல்ல அவனுடைய பேரன் அவன்தானா, அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோணுறது. அவனுடைய பேரனா இருப்பான். அதாவது ராஜராஜ சோழன், அவனுடைய பிள்ளை ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினா. நிறைய அந்த பக்கத்தை வடக்கு இதுல பாத்தீங்களா, தஞ்சாவூர் பக்கத்துல எல்லாம் பட்டீஸ்வரத்துல பஞ்சவன் மாதேவின்னு அவனை வளர்த்தது ஒரு சித்தி. இவனுக்கு ரொம்ப வேண்டியவோ. அவ அப்பா ராஜராஜ சோழனுக்கு ரொம்பவும் இருந்துதான், ரொம்ப ஒரு மனைவியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவள். அவ ரொம்ப ராஜ்ய காரியங்கள் எல்லாம் ரொம்பவும் இதுவா இருந்தாளாம். அந்த பஞ்சவன் மாதேவியினுடையதான அவ இவனை வளர்க்கறதுக்காக தன் குழந்தையே பெற்றிருக்கிறது இல்லைன்னு இருந்தாளாம்.
அதனால இவனை அப்படி வளர்த்தாளாம் ராஜராஜ சோழனை. அந்த ராஜராஜ சோழன் அதனால தன்னை வளர்த்ததான சித்திக்காக அவன் பட்டீஸ்வரத்துல ஒரு படைக்கோவில் ஒண்ணு கட்டி அதுல ஏதோ ஒரு சிவன் கோவிலை கட்டியிருக்கான் அப்படிங்கிறது. அது அவளை புதைச்சதான இடம் அப்படிங்கிற ஏதோ ஒரு சிவன் கோவில் பேர் சொல்றான். இதெல்லாம் அந்த ராஜராஜ சோழன் தான். அதுக்கப்புறமா அவனுடையதான பேரன் ஒரு ராஜராஜ சோழன், அவன் தான் குலோத்துங்கன்னு சொல்றான். அது அவன்தானா அப்படிங்கறதான கேள்விகள் வருது. அந்த காலத்தை வச்சு பாக்குற பொழுது நாம இதை வச்சுட்டு பாஷ்யக்காரர் காலத்தை நாம கணக்கிடணும், பாஷ்யக்காரர் காலத்தை வச்சுட்டு இவாளை கணக்கிடணும் அப்படிங்கிறது ஒன்று சார்ந்து இருக்கிற காரணத்தினால இது சரியா இதுதான் அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாமல் இருக்கின்றது. ஏன்னா நாம ஒண்ணு சொன்னா இன்னொருத்தர் ஒண்ணு சொல்றா, எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை ஒண்ணு சொல்றா. அதனால அவனுக்கு பெயரன் அப்படின்னு பெயர். அப்போ ஜாத கர்மா அப்படிங்கிறது நம்ம பண்ற பொழுது நம்ம பெரியவாதான் இந்த குழந்தையா பிறந்திருக்காங்கிற காரணத்தினால அவளுக்கு தம் பிதர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணணும். அந்த அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணுவோம். ஆனா அந்த ஸ்ராத்தத்தை நாம மற்ற நாள் பண்ற மாதிரி எலாபரேட்டா அல்ல தனியா ஸ்ராத்த கர்மாவா பிராமணால வரிச்சு அதுக்கப்புறமா ஒரு தனி ஸ்ராத்த தளிகையை பண்ணி அப்படி பண்றது இல்லை. உபநயனம் பண்றதா இருந்தாலும், சீமந்தம் பண்றதா இருந்தாலும், ஜாத கர்மா பண்றதா இருந்தாலும், இந்த மாதிரி முக்கியமானதான கர்மாக்கள்ல அதை பண்ணுவோம். அதுக்கு பெயர் நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு பெயர். நாந்தி அப்படின்னாக்க நந்தந்தி தேவாகா நந்தந்தி பிதராகா, இந்த இடத்துல மகிழ்ச்சி ஆகிறார்கள் அப்படின்னு பெயர். நாடகங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியதான ஸ்லோகமே நாந்தி ஸ்லோகம் அப்படின்னு பெயர். நாந்தினா நந்தந்தி தேவாகா பிதராகா மகிழ்கிறார்கள் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல பிதர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்காக பண்றது நாந்தி ஸ்ராத்தம். அந்த நாந்தி ஆயிடுத்துன்னு அவாத்துல சாப்பிடுறது இல்லை, ஏன்னா அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ண மாதிரி அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சுட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தனியா நாந்தி ஸ்ராதத்தை தவிர தனியா தடிகை பண்ணிருக்கேன் என்ன சொல்லுவா, அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்போ ஏன்னா ஸ்ராத்த அன்னைக்கு ஒருத்தராத்துல போய் சாப்பிடுறது இல்லை, அது அவளுடையதான பித்ருசேஷம் சாப்பிடுற அளவுல இருக்கிறவாதான் சாப்பிடுவாளே தவிர இதராள் சாப்பிட மாட்டா. ஆக அந்த பிதர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக ஜாத்தஸ்ய ஜாத கர்மாதி கிரியா காண்டமசேஷதாக புத்திரஸ்ய குர்வீத, குழந்தை பிறந்திருக்கான அந்த பிறந்த குழந்தைக்கு அவசியமா ஜாத கர்மாதிகளை பண்ண வேண்டும். ஸ்ராத்தம் ச அபியுதயாத்மகம், ஸ்ராத்தம் ச அபியுதயாத்மகம். அந்த அபியுதய ஸ்ராத்தம் அப்படின்னு பெயர் அதுக்கு. நாந்தி ஸ்ராத்தத்துக்கு அபியுதய ஸ்ராத்தம். அது வளர்ச்சி வந்த பொழுது பண்ணறது, வளர்ச்சி வரணுங்கிறதுக்காக பண்ணறது. அபியுதயம்னா எழுச்சி வளர்ச்சி. நம்மாத்துல அடுத்த தலைமுறை ஒண்ணு வளர்ந்துருக்கு, அதுக்காக பண்ணறது அபியுதய ஸ்ராத்தம். நம்மாத்துல அடுத்த குழந்தை பிறக்க போகிறது, அதனால சீமந்த தண்ணிக்கு பண்ணறது. நம்மாத்துல ஒரு பையனுக்கு இதுவரைக்கும் சாதாரணமா இருந்தவனை பிராமணனாக ஆக்கி இனிமே அவனை த்விஜனாக்கி அவனை இனிமே வேதாதிகளை படிக்க வச்சு அவனுக்கு இனிமே ஒரு பெரிய ஒரு 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 சொத்தையே அவனுக்கு கொடுக்க போறதுங்கிறதுனால உபநயனம் ரொம்ப முக்கியமானதான ஒண்ணு. அதனால உபநயன உபநயனத்துக்கு அங்கமா நாந்தி ஸ்ராத்தம்ங்கிறது பண்ணுறது. இதெல்லாம் அந்த மாதிரியான வேலைகள். அபியுதயம்னா எழுச்சி காலத்திலே பண்ணக்கூடிய பிதர்களுக்கானதான ஒரு சந்தோஷகரமானதான கிரியா கலாபத்தை பண்ணணும், ஜாத கர்மாவை பண்ணணும். அப்பா பையனுக்கு குழந்தை பிறந்தவனுக்கு அப்போ பிதர்களுக்காக அபியுதய ஸ்ராத்தமாகிற நாந்தியையும் பண்ணணும். யுக்மாம்ஸ்து பிராங்முகான் விப்ரான் போஜயேன் மனுஜேஸ்வரா யதா திருப்தி ததா குர்யாத் தெய்வம் பித்ரியம் த்விஜன்மனாம். அப்படி நந்தி ஸ்ராத்தத்திலே ரெண்டு பேராக கிழக்கு முகமாக உட்கார வைத்து யுக்மாம்ஸ்து பிராங்முகான், இதெல்லாம் அவள் ஆத்து பழக்கத்துல இப்படி இருக்குங்கிறத இங்க காண்பிக்கிறாள். உடனே நம்ம ஸ்ராந்தி நம்மத்துல உபநயனம் பண்ண போறோம் சுவாமி, நம்மத்துல இதை பண்ண போறோம், இப்படிதான் பண்ணணுமான்னு, அதெல்லாம் ஆச்சாரியம் தான். நம்மளுக்கு மேலையார் செய்வனகள் தான் பிரதானம், இப்படி பண்ணணும் அப்படின்னு இவர் காண்பிக்கிறார். நம்மாத்து ஆச்சாரம்னு ஒண்ணு. அந்த ஆச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு சரியானது நம்ம பெரியவா யாராவது இருப்பா, ஆத்துல வயசானவா இருப்பா, அவள்கிட்ட கேட்கணும். அப்படி அவளுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா நம்ம வாத்தியார கேட்கலாம். அப்படி வாத்தியார் கொஞ்சம் முன்ன பின்ன சொல்றதா அப்படி சரியா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஒன்னும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு அவசியமா பண்ணறது. அப்படி யுக்மாம்ஸ்து பிராங்முகான் விப்ரான் போஜயேன் மனுஜேஸ்வரா, கிழக்கு பக்கமா உட்கார்ந்து கொண்டுதான ரெண்டு எட்டப்படையானதான பிராமணர்களை யதா திருப்தி ததா குர்யாத் தெய்வம் பித்ரியம் த்விஜன்மனாம். பிதர்கள் தான் த்விஜன்மாக்களுக்கு தெய்வத்தையான காரணத்தினால் நம்மளுக்கெல்லாம் தேவதைகள் அவளுக்கு தேவதைகள் தான், பிதர்கள் தான் தேவதையான காரணத்தினால அவளை வரிச்சு அதை பண்ணணும். ஸ்ராத்தவே அப்படிதான் பண்றோம்.
दध्नाय वै सबदरैः मिश्रान् पिण्डान् मुदायुताः नान्दी मुखेभ्यस्तीर्थेन दद्यात् दैवेन பார்ச்சிவா. நாந்திங்கிறதான கிரியாகலாபத்திலே நாந்தி தேவதைகளுக்கு தத்னா ததி யவைஹி யவங்கம் யவதானம் இதெல்லாம் யார் இந்த காலத்துல பாக்குறா? இல்லாட்டி இப்படி பண்றதெல்லாம் நடக்கிறது, இப்பயும் நடக்கிறது. ஆசிரியர் பாட்டுல சொல்லுவார், இவனுக்கு என்னன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பான். அது ஆத்துல இப்படி நடக்கிறதுங்கிறதெல்லாம் தெரியவே தெரியாது. அவ பாட்டுல ஓடின்னு இருப்பா, பொம்னாட்டிகள் ஓடின்னு இருப்பா, கூப்பிட்டா மாத்திரம் அப்படி வருவா. ஆனா இந்த ஆம்பளைக்கு என்ன பண்றோன்னு தெரியாது, சம்ஸ்கிருதம் தெரியாது, எதுக்கு பண்றோன்னு தெரியாது. பாத்தியார் பாட்டுல பண்ணி வச்சுட்டு இருப்பாரு. அவருக்கு என்ன, அவர் பாட்டுல ஆரம்பிச்சாருன்னா மந்திரம் அதுவா ஓடும். அவருக்கு வேகமானா அவர் சொல்லி சொல்லி பழக்கமா இருக்கிற காரணத்தினால அவருக்கு மந்திரம் அப்படியே நிறுத்தி பிரிச்சு அப்படியே கிடக்குதுன்னு சொல்லுவார். இந்த பையன் என்ன பண்றோம் எதுக்கு பண்றோன்னே தெரியாம அவன் பண்ணிட்டு இருப்பான். எப்படி? ததி யவம், யவங்கிறது ஒரு தானியம். பதச பதரை ஈஹி பதரம், பதரம்ங்கிறது இழந்த பழம்னு சொல்ற வழக்கம். இவைகளோட கூட பிண்டான் முதாயுதாக பிண்டங்களை பண்ணி நாந்தி முகேபிய தீர்ச்சேன தத்யா தைவேன பார்ச்சிவா. நாந்தி தேவதைகளுக்கு கொடுக்கணும். அவர்கள் தேவதைகளான, அதாவது என்னன்னா இப்படி இப்படி பண்றோமோ இல்லையோ, இந்த தீர்த்தத்தை இப்படி இந்த விரல் நுனியால விடுறதுக்கு தேவ தீர்த்தம்னு பேர். இப்படி விடுறது அர்க்கியெல்லாம் இப்படி விடுறோம் பாருங்க, ஏன்னா சூரியன்கிற தேவத்தை கொடுக்குறோம். இப்படி விடுறதா இருந்ததுன்னா அதுக்கு தேவ தீர்த்தம் அப்படின்னு பேர். இதுவே ரிஷிகளுக்கா விடுறதா இருந்தா இப்படி விடுவோம். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல நாம அது என்னது, அது ஸ்ராவணம், அதாவது ஆவணியை விட்ட தண்ணிக்கு விடும் பொழுது முதல்ல தேவதைகளுக்கு இப்படி விட்டுட்டோம், அதுக்கப்புறமா இப்படி விடுவோம். இந்த ரெண்டு விரலுக்கு ரெண்டு கைக்கு நடுவுல அப்படி பிடிச்சா இப்படி விழறது, அது ரிஷி தீர்த்தம் அப்படின்னு பெயர். பூனலை மாத்திண்டு இப்படி விட்டா இந்த கெட்டவரல் சம்பந்தம் இல்லாம இந்த வழியா விடுறது பித்ரு தீர்த்தம். இது பித்திருக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்றதா இருந்தாலும் நாந்தி தேவதைகளுக்கு பண்றதுனால இதை தத்யா தைவேன பார்த்திவா, தேவத்தினாலே, தேவத்தனா தைவேனா தேவ தீர்த்தேன அப்படின்னு அந்த நாந்தி முகமானதான இப்படி இப்படி விடணும். அதை நீங்க பாத்தீங்களான்னா நானா கோத்திரேபிய ஸ்ரீ வைஷ்ணவேபிய சம்பிரதே நமமா நமமா அச்சுத பிரியதாம் அப்படின்னு இப்படி அந்த இதை பண்றாளே, இதெல்லாம் தேவ தீர்த்தத்துல பண்ணணும். ரிஷிகளுக்கு மாத்திரம்தான் இப்படி பண்ணணும். அதனால இது நாம நித்தியமா தேவரிஷி காண்டரிஷி பித்ரு தர்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு பண்ணுவோம். தேவரிஷி காண்டரிஷி பித்ரு தர்ப்பணம்னா வெறும் தீர்த்தத்தால மந்திரங்களை சொல்லி தேவர்களுக்கு இப்படி கொடுப்போம், ரிஷிகளுக்கு இப்படி கொடுப்போம். பூனலை மாத்திண்டு பித்திருக்களுக்கு இப்படி கெட்டவரல் சம்பந்தம் இல்லாம கெட்டவரல்ல படாம இப்படி கொடுப்போம். இது கெட்டவரல்ல படக்கூடாது, கெட்டவரல் வழியா விடக்கூடாது. சில கர்மாக்கள் மாத்திரம் கெட்டவரல் வழியா வழியணும்னு இருக்கு. அதனால இப்படி பித்திரு தீர்த்தத்தை இப்படி கொடுக்கணும். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, இது தேவர் நாந்தி பண்ணும் பொழுது நாந்தி தேவதைகளுக்கு பண்றோங்கிற காரணத்தினால குறியா தைவேன பார்த்திவ தத்யா தைவேன பார்த்திவ ராஜாபத்யேன வா சர்வம் உபசாரம் பிரதட்சிணம் குர்வீத ததா சேஷ விருத்தி காலேஷு பூபதே. எல்லா விதமானதான புத்தி இது விருத்தி காலங்கள்லேயும் ராஜாபத்யேன வா சர்வம் உபசாரம் பிரதட்சிணம், ராஜாபதி முகேன, ராஜாபத்தியம் அப்படிங்கிறது பிரஜாபதி தேவதைக்கு உத்தேசமா கொடுக்குற மாதிரியான முறையிலேயோ குர்வீத ததா சேஷ விருத்தி காலேஷு அசேஷ விருத்தி காலேஷு குர்யாத். எல்லா அசேஷ விருத்தி காலம்னா ஜாத கர்மா, அப்புறமா உபநயன கர்மா, அதுக்கப்புறமா சீமந்தாதி கர்மா, இந்த மாதிரியான எல்லா விருத்தி காலங்கள்லேயும் அந்த அந்த தன்மையை அந்த மாதிரி பிராஜாபத்திய முறையிலே இதை கொடுக்க வேண்டும். ததச்ச நாம குர்வீத பிதைவ தசமேகனி தேவபூர்வம் நராட்சியம் ஹி சர்மவர்மாதி சம்யுதம். அதற்கு மேல அப்பா பையனுக்கு ஜாத கர்மால பெயர் சொல்லணும். பெயர் சொல்லணும்னாக்க அந்த குழந்தைக்கு என்ன பெயர் வச்சிருக்கோமோ அந்த குழந்தையினுடைய வலது காதுல போய் அதுக்கு ரங்கநாதன் அப்படின்னா ரங்கநாதோசி 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 அப்படின்னு 3 வாட்டி சொல்லுவா. நீ ரங்கநாதனா இருக்கிறாய் அப்படிங்கிறது அதுக்கு அந்த பெயரை சொல்லுவா. இன்னும் என்னென்ன பெயர்கள்லாம் 5 பேரோ 3 பேரோ 7 பேரோ அந்த மாதிரி எல்லாம் பெயர் சொல்லணும் அப்படின்னு இருக்கு. ததச்ச நாம குர்வீத பிதைவ தசமே அகனி, 10வது நாள்ல அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டணும். தேவபூர்வம் நராட்சியம் ஹி, அது
தேவபூர்வம் நராட்சியம், மனிதர்களுக்குரியதான பெயர் ஏதாவது தேவ சப்தத்தோட கூட இருக்கலாம். தேவ சப்தத்தை முன்னிட்டு கொண்டதான ஒரு பெயரை சூட்ட வேண்டும். அது தேவ சப்தம்னா தேவாங்கிற சப்தமே இருக்கலாம், அல்லது பெருமாளினுடைய பெயரா இருக்கலாம். தேவபூர்வம் நராட்சியம், அதுலயும் 2 எழுத்தா இருக்கணும் அப்படிங்கிறது. ஆம்பளை பசங்களுக்கு 2 எழுத்தா இருக்கணும், 2ன்னு இல்ல, ரெட்டப்படை எழுத்துக்களா இருக்கணும். இல்லைன்னா ரெட்டப்படை எழுத்தா வரல, இப்ப வீரராகவன் அப்படின்னு பேர் வச்சா வீரராகவ 5 எழுத்து இருக்கு. அப்ப என்ன பண்ணுவா, உடனே ஸ்ரீன்னு போட்டுருவா, ஸ்ரீ வீரராகவா அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீ அப்படிங்கறதான சப்தத்தை சேர்த்து 2 எழுத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, 4 எழுத்துல இருந்தா பிரச்சனை இல்லை, 3 எழுத்துலயோ 5 எழுத்துலயோ எல்லாம் இருந்ததுன்னா அதுல ஸ்ரீய சேர்த்துட்டா ஒரு 6 எழுத்தா வந்துடும், அல்லது 4 எழுத்தா வந்துடும். அப்படிங்கறதுனால எல்லாம் பெயர் வைக்கணும். பொம்மநாட்டிகளுக்கா இருந்ததுன்னா என்னென்ன பெயர்லாம் வைக்க கூடாதுங்கிறதெல்லாம் தர்மசாஸ்திர கிரந்தங்கள்ல சொல்லியிருக்கா. இந்த காலத்துல அர்த்தமே இல்லாம என்னமோ பேர் எது வேணா வைக்கலாம். ஆழ்வார் சொல்றாரு பாருங்க, நம்பி பிம்பி என்று நாட்டு மானிட பேரிட்டு அழைத்த கால். நீங்க ஏதோ ஒரு பேர் தானே, அவனுக்கு நீங்க அவனுக்கு என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஆனா நம்பின்னு வெயி, இல்ல நம்பின்னு வச்சாச்சு அப்படின்னா பிம்பின்னு வெயின்றார். நம்பி பிம்பி என்று ஏதோ ஒரு பேர் அவனை இன்னொருத்தன் வித்தியாசப்படுத்துறதுக்கு தான். ஆனா அவனை கூப்பிடுறச்சே நீ பிம்பி இங்க வாடான்னு கூப்பிடுறதுக்கு, அதுவும் நாம பிராணன் போற வழியில இது யாருன்னாக்கா பிம்பி நம்பின்னு சொன்னேன்னா அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது பகவன் நாமாவை சொல்லிட்டோமானா இது யாருன்னு கேட்டா இது நாராயணன் சொல்றச்சே பிராணன் எடுத்துனாக்கா அந்திம ஸ்மிருதி நாராயணன் தன்னை சொன்னதான் நினைச்சுருவான். அப்படிங்கிற காரணத்தினால பெயர் வைக்கும் பொழுது எதை வேணாலும் வைக்கலாம். இங்கிலீஷ்காரா எப்படி பெயர் வச்சுட்டு இருக்கா. ஒருத்தனுக்கு ஸ்லீப்னு பெயர், நிஜமாகவே. ஒருத்தனுக்கு குக்குன்னு பெயர், என்னென்னமோ பெயர்லாம் இருக்கா இல்லையா. வாட்சன் அப்படின்னு பெயர், நம்மளுக்கு அதெல்லாம் புதுசா இருக்கு. நமக்கு இப்படி வச்சிருக்கா. என்ன வேணாலும் பெயர் வைக்கலாம். பெயருங்கிறது என்னது, ஒருத்தன் இன்னொருத்தன் இருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக. அவனுக்கு ஸ்லீப்னா சொல்லு, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இவர் தான் ரொம்ப அழகா பேர் வைக்கிறவர் வால்மீகி தான். என்னென்ன பேர் வச்சிருக்க, ராட்சசிகள்லாம் இருந்தாலே, விக்ருத கர்ணா, துந்திலா, மகாநாசா, இதெல்லாம் பெயர். அவ விகாரமா இருக்காளா, அவளுக்கு மகாநாசா பெரிய மூக்கு, துந்திலா பெரிய வயறு கொண்டவோ, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ராட்சசாலையும் ராட்சசிகளையும் வர்ணிக்கிறார். என்னென்னமோ பெயர்கள்லாம் சொல்றார். இப்ப இதெல்லாம் எது வேணாலும் இருந்தாலும் அது பகவத் விஷயக்கமா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். தேவபூர்வம் நராட்சியம் ஹி சர்ம வர்மாதி சம்யுதம். அதுல சர்மா வர்மா முதலிய வழிகளை சேர்க்கிற வழக்கம். ஏல பிராமணனா இருந்தா அவனுக்கு ஷர்மான்னு சொல்லணும். தேவதத்த சர்மா அப்படி ஒருத்தர் சேவிச்சாருன்னா அவருக்கு இந்த மாதிரி சேவிச்சவாழ என்ன, அதனாலதான் அபிவாதையேவ உன்னிப்பா கேப்பா பெரியவாழ, இவனை என்னன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்றது அப்படிங்கிறது. அதனால அந்த மாதிரி தேவபூர்வம் நராட்சியம் ஹி சர்ம வர்மாதி சம்யுதம். ஷர்மா வர்மாங்கிறதான பெயர்களோட கூடியது. ஷர்மான்னு சொன்னா பிராமணாளுக்கு, வர்மான்னு சொன்னா க்ஷத்ரியாளுக்கு அப்படி பெயர் வைக்கிறது அப்படிங்கிறது. இந்த காலத்துல நிறைய வர்மாக்கள்லாம் இருக்கா பாருங்க. அவெல்லாம் ஏதோ ஒரு விதமானதான க்ஷத்ரியர்களினுடையதான தொடர்ச்சி அப்படிங்கிறது. சர்ம வர்மாதி சம்யுதம் ஷர்மேதி பிராமணஸ்யோக்தம் வர்மேதி க்ஷத்ர சம்யுதம் க்ஷத்ர சம்ஸ்ரயம் குப்ததாசாத்மகம் நாம பிரசஸ்தம் வைஷ்யசூத்ரயோ. ஷர்மாங்கிறதான பெயர்ல முடியறதாக பிராமணாளுக்கு உச்சிதமாகும். ஷர்மாங்கிறதான பெயர் பிராமணஸ்யோக்தம் வர்மேதி க்ஷத்ர சம்ஸ்ரயம். வர்மா அப்படிங்கிறது க்ஷத்ரியத்தை அடைந்தவனுக்கு கொடுக்கிறது. க்ஷத்ர சம்ஸ்ரயம் க்ஷத்ரியாளுக்கு அந்த பெயரும். குப்த தாசாத்மகம் நாம பிரசஸ்தம் வைஷ்யசூத்ரயோஹோ. குப்தன் அப்படிங்கிறதோ தாசன் அப்படிங்கிறதோ வைஷ்யாளுக்கும் சூத்ராளுக்குமாக ஏற்பட்டதான பெயர். குப்தர் அப்படிங்கிறதே கூட வைஷ்யாளுக்கான பெயர் அப்படின்னு சொல்றாங்க. தாசன் அப்படிங்கிறதெல்லாம் சூத்ராளுக்கான பெயர்கள் அப்படின்லாம் வைக்கணும்ன்றார் அந்த காலத்துல. நார்த்தஹீனம் நசாசஸ்தம்
நாப சப்தயுதம் ததா. அப்புறம் என்ன? நாமகல்யமா ந அமங்கல்யம் ஜுகுப்சாவா ஜுகுப்சாவத் நாம குர்யாத் சமாட்சரம். சொல்றாரு பாருங்க எப்படி பெயர் வைக்கணும் அப்படின்ட்டு. நான் அர்த்தஹீனம், பெயருக்கு அர்த்தமே இல்லாம வைக்கக்கூடாது. டிஷ்வந்த் அப்படின்னு ஒரு பையனுக்கு பெயர் டிஷ்வந்த். என்ன அர்த்தம் அப்படின்னே தெரியல. என்னமோ பெயர் டிஷ்வந்த் அப்படின்ட்டு என்னென்னமோ பெயர் இருக்கு. ஆனா எப்படியோ சம்ஸ்கிருதத்துல ஏதாவது ஒரு பதத்துக்கு நாம ஏதோ அர்த்தம் கொண்டு வரலாம்னா சிலதெல்லாம் அர்த்தமே கொண்டு வர மாட்டாததா இருக்கு. என்ன சொல்றது? தனீஷா அப்படின்னு ஒருத்தருக்கு பெயர். தனீஷான்னா என்ன அர்த்தம் தெரியல. ஆனா அதை நாம எப்படி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னா ஏதோ தனுவை கொண்டது அப்படின்னு ஏதாவது சொல்லி இழுத்து வர முடியுமான்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்போ அர்த்தஹீனமா பெயர் வைக்க கூடாது. நச்ச அசஸ்தம், கொண்டாடத்தக்கதா இல்லாமல். ஏதாவது ஒரு இப்போ பெருமாளுக்கு ஏதோ ஒரு பெயர் இருக்கு, அந்த பெயரை நாம வச்சுக்கலாமா? பெருமாளுக்கு அக்ரம் 1008 நாமா இருக்கும் இல்லையோ, 1008 நாமா இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு வந்து பிராமண பிரியாக, அதுலயே பெருமாள் சஹஸ்ரநாமத்திலே வருது பிராமண பிரியாக அப்படின்னு. வேகவான் அமிதாசனாக, உங்களுக்கு என்ன பெயர்னா சஹஸ்ரநாமத்துல இருக்கு சுவாமி, அதனால நான் வந்து அமிதாசனன் அப்படின்னு. அமிதாசனாகன்னா முடிவில்லாம சாப்பிடுறவன் அமித ஆசன் அசனஹா அப்படின்னு. அதனால அது பெயர் இல்ல, அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் இருந்தாலும் அது சப்தமா இருக்கணும், கொண்டாடத்தக்கதா இருக்கணும். பெருமாளுக்கு பாபநாசனன் அப்படின்னு பெயர் இல்லையா? க்ஷிதீஷ பாபநாசனாக, நாம உடனே பாபநாசனாக அப்படின்னு நம்ம குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அப்படின்னாக்க நம்ம எல்லாருமே அசடுகள் என்ன பண்ணுவோம்? அழகா பெருமாளுக்கு பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பெயர். பிரணத்த சேவிச்சவாளினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை போக்குபவன் ஹரன் அப்படின்னு. நிறைய பொன்னாடிகளுக்கு ஆர்த்தினே பேர் வைக்கிறா பாருங்க. ஆர்த்தின்னா கஷ்டம்னு அர்த்தம். ஆனா ஹாரத்திங்கிற மங்களகரமானது, அவ ஹாரத்திங்கிற அர்த்தத்துல ஆர்த்தின்னு பேர் வைக்கிறா. பெருமாளோ பிரணத்த ஆர்த்தி ஹரன், சேவிச்சவாளினுடைய ஆர்த்தி கஷ்டத்தை போக்குபவன் அப்படின்னு. நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? பிரணதார்த்தி ஹரன்னு பேரை வச்சுட்டு, சில பேர் பிரணதார்த்தி ஹர வரத இன்னும் பேர் பெருசாக்கிண்டே போவா. நாம ஒருத்தர் பேர் 3 எழுத்துல இருந்து அதை சுருக்கி 2 எழுத்தா கூப்பிடுறதுன்னு வச்சுட்டோம். இப்ப பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பெயரை வச்சுட்டு அவனை கூப்பிடுறச்சே பிரணதார்த்தின்னு. பிரணதார்த்தின்னா சேவிக்கிறவாளுக்கு கஷ்டம் அப்படின்னு அர்த்தம். அழகா சேவிக்கிறவாளின் கஷ்டத்தை போக்குபவன் பெருமாளுக்கு ஏற்பட்டதான பெயர். அதை நாம என்ன பண்ணுவோம்? முழுக்க சொல்றதுக்கு சோம்பேறித்தனம். அழகான பெயர், அதை இவா வந்து பிரணதார்த்தி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? பிரசன்னா அப்படின்னு ஏதாவது ஒரு பெயர். இதுல வேற பிரசன்னா அப்படிங்கிறது பிரசன்னஹா அப்படின்னு பெருமாளுக்கு புல்லிங்கத்துல, பிரசன்னா ஸ்திரீலிங்கத்துல. அதனால 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு பிரசன்னான்னு ஒரு மாமி ஒருத்தர் எங்கள்கிட்ட வித்யாலயத்துல வந்து படிச்சவா ஒருத்தர் இருந்தா. ஸ்திரீலிங்கத்துல கூட பிரசன்னா அப்படின்னு. ஆனந்தி அப்படின்னு பேர் வச்சுக்கிறோம். ஆனந்திங்கிறது புல்லிங்க சப்தம். ஆனந்தி நப்புனியாத் அடிநளின கதா சங்கபாணிர் முகுந்தா ஆனந்தி அப்படின்னு. ஆனா ஸ்திரீலிங்கமா இருந்தா ஆனந்தினி அப்படின்னு வரணும், குமுதினி அப்படின்னு வருது பாருங்க, அந்த மாதிரி வரணும். ஆனா ஆனந்தின்னு ஸ்திரீலிங்கத்துல வைக்கிறோம். ஒரு பையனாவது ஆம்பளை பையனுக்கு ஆனந்தின்னு வைக்கிறது இல்ல. அப்ப அர்த்தங்களை நாம புரிஞ்சு கொள்ளாமலே லோகத்துல அப்படி எல்லாம் வந்துடுத்துன்னு வச்சுட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆத்துல ஒரு பாட்டி, அந்த காலத்துல பாட்டிகள் எல்லாமே விஷயம் தெரிஞ்சவா. அந்த பாட்டிட்ட வந்து ஏதோ ஒரு கொள்ளு பேத்தி பிறந்திருக்கு, என்ன பெயர் வச்சிருக்கேன்னு கேட்டாளாம். உடனே அவ சொன்னாளாம் ஜெயந்தின்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னாளாம். உடனே அந்த பாட்டி சொன்னாலாம், அடுத்த குழந்தை பிறந்தது அப்படின்னா நீங்க ஆவணி அவிட்டம்னு பேர் வைங்கோன்னாலாம். என்ன சொல்றா அப்படின்னா நம்மளுக்கு புரியாது, அவள்லாம் விஷயம் தெரிஞ்சவா. ஜெயந்தி அப்படிங்கிறது ஒரு பண்டிகை நம்ம வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ, கிருஷ்ண ஜெயந்தி அப்படிங்கிறது. அது ஜெயந்திங்கிறது 365 நாள்ல ஆவணி மாசத்து கிருஷ்ண பட்சத்து அஷ்டமி. சாரநாதாச்சாருக்கு தெரியும், இங்க எழுதியிருக்கிறவர். கிருஷ்ணபக்ஷ அஷ்டமிக்கு ஜெயந்தி, ஜெயந்தி சம்பவம் தாம அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லையோ, அந்த நாள். இன்னும் அந்த மாதிரி ஒரு ஒரு பண்டிகை நாளை வைக்கலாம் அப்படின்னா அது ஆவணி வைக்கணும் வைங்கோ அப்படின்னாலும். அதாவது என்னன்னா
வாஸ்தவத்துல ஜெயந்தின்னு பெயர் உண்டு. ஜெயந்திங்கிறது இந்திரனுடைய பொண்ணு, இந்திரனுடைய பிள்ளைக்கு ஜெயந்தன்னு பெயர். அந்த இந்திரனுடைய பொண்ணு ஜெயந்தி, அவளுக்குதான் தேவசேனான்னு பெயர். அவளைதான் முருகன் கல்யாணம் பண்ணினா நேற்றுக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு. பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் நிறைய பேர் கல்யாணம். அது ரொம்ப 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 வசதியான நாள். அப்போ அந்த ஜெயந்தின்னு பெயருக்கு அர்த்தம் இல்லைங்கிறது இல்ல. சொல்ல வர்றது என்ன சொல்ல வரேன்னா, நாம ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இன்னொன்னு, இப்ப ஜெயந்தின்னா கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னார். ஜெயந்தி நாள்ல கிருஷ்ணன் பிறந்தான்ங்கிறதுனால அது ரெண்டுத்தையும் சேர்த்து கிருஷ்ண ஜெயந்தின்னா, கிருஷ்ணன் பிறந்ததுனால அது ஜெயந்தி இல்ல. ஜெயந்தி நாள்ல கிருஷ்ணன் தோன்றினான். ஆனா நாம கிருஷ்ண ஜெயந்தின்னா கிருஷ்ணனுடைய ஜென்ம தினம்னு நினைச்சிருந்து நாமும் அவருடைய ஜெயந்தி இவருடைய ஜெயந்தின்னு சொல்லி கடைசியில இன்னைக்கு அம்பேத்கர் ஜெயந்தி வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ வந்து 14ஆம் தேதி அம்பேத்கர் ஜெயந்தியா இல்லையா? எப்படி வந்துடுச்சு பாருங்க. ஜெயந்தி வார்த்தைகள்ல மீனிங், அந்த அர்த்தங்கள் செமான்டிக்ஸ்னு பெயர். ஒரு பதத்தினுடைய அர்த்தம் எப்படி எப்படியெல்லாம் மாறுறது அப்படிங்கிறது ஒரு மொழியினுடையதான வளர்ச்சியில, மொழிகளில செமான்டிக்ஸ் அர்த்தங்களினுடையதான இது வந்து ரொம்ப சந்தோஷதாயகமா நன்னா இருக்கும் அதனுடையதான அந்த படிப்பு செமான்டிக்ஸ் அப்படிங்கிறது. அப்போ என்ன சொல்றான்னா, சப்தம் முதல்ல அர்த்தவத்தா இருக்கணும். அது அர்த்தவத்தா இருந்தா மாத்திரம் போராது. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, சப்தம் கொண்டாட தகுந்ததா இருக்கணும். பாப்பா ஏன்னா சிதீஷ பாபநாசனஹா அப்படின்னு இருக்கு. அப்படிங்கிறதுனால நாம என்ன பண்ணுவோம், நாம எல்லாரும் பாபநாசனன்னு பெருமாளுக்கு பேரை இவனுக்கு வச்சுட்டு கூப்பிடுறச்சே பாப்பா பாப்பான்னு. ஆனா இது வேற பாப்பாங்கிறது பாப்பின்னு வேண்டும். என்னென்னமோ அர்த்தம் அதெல்லாம் வருதா இல்லையா? அழகா பேரை வச்சுட்டு சுதர்சனன் அப்படின்னு பேரை வச்சுட்டு ஜூ ஜூ அப்படிங்கிறோம், ஜி ஜூ அப்படிங்கிறோம். சுதர்சனன்னு பெயரை ஜி ஜூன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்படி எல்லா இடத்துலயும் என்ன சொல்லிட்டு இருக்கோமா இல்லையா? அவளுக்கு என்ன பெயரோ முழு பெயர் இல்லாம அத இருக்கிற பெயர் வந்து ரமா அப்படின்னு 2 எழுத்து பெயர். நாமும் அந்த ரமாங்கிறதான பெயரையே ரம்லு அப்படிங்கிறோம். எப்படி எல்லாம் போறது பாருங்க. அதாவது சஸ்தமா இருக்கணும், அர்த்தவத்தா இருக்கணும். அர்த்தம் இருந்ததுன்னா கூட அது பெயர் சஸ்தம் கொண்டாட தகுந்ததா இருக்கணும். அர்த்தவத்தா இருக்கு அப்படிங்கிறதுனால பாபநாசனஹா அமிதாசனஹான்னு பெருமாளுக்கு பெயர் இருக்கு. அவர் உலகமுண்ட பெருவாயன், அதனால அவருக்கு அமிதாசனன்னு பெயர் வைக்கலாம். இவனுக்கு போய் அமிதாசனஹா அப்படின்னா நிறைய சாப்பிடுறவன் அர்த்தம். அந்த பெயர் வைக்கலாமோ? சஸ்தமோ கொண்டாட தகுந்ததோ அது வைக்கக்கூடாது. அதனால என்னென்ன பெயர்களை வைக்கணுங்கிறார். அர்த்தஹீனம் அர்த்தம் இல்லாததோ, நச்ச அசஸ்தம் சஸ்தம் இல்லாததோ அதை கூடாது. கொண்டாட மாட்டாததை வைக்க கூடாது. ந அபசப்த யுதம் ததா, அத சொன்னா வேற ஒரு அர்த்தமோ அபசப்தம் மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பெயரை வைக்காதீர்கள். அதாவது நம்ம பாஷையில, வேற பாஷையில இருந்தா அது பரவாயில்ல. இப்போ ஒரு ரிஷி இருந்தார், அவருக்கு வேதத்துல வருது குசுருபிந்த ஔத்தால சிரகாமயத்தான்னு இருக்கு. குசுருபிந்தர் அப்படின்னு பெயர். உத்தாலகரினுடைய வம்சத்துல வந்தவர் அவர் பிள்ளை அப்படின்னு அந்த பெயர் வைக்கலாமோ? அந்த மாதிரி ரிஷியினுடைய பெயர் இருக்கு, வேதத்திலேயே வந்திருக்கு. அப்படின்னா நம்ம பாஷையில அது நன்னா இல்லை. அதனால அபசப்த யுதம், அபசப்தத்தோட கூடியதாக இருக்கக்கூடாது. ந அபசப்த யுதம் ததா ந நாமங்கல்யம், அமங்கல்யம் அமங்கலமானதான பெயர் அப்படிங்கிறது கூடாது. அந்த பெயர் வந்து அமங்கலமா இருக்க மாதிரி கூடாது. ஜுகுப்சாவன்னாம, ஜுகுப்ச யுக்த அந்த பெயரை சொல்றதுக்கே நன்னா இல்ல அப்படிங்கிறதானதான வார்த்தைகளை ஜுகுப்சாவன்னாம குர்யாத், அந்த பெயர்களை எல்லாம் நங்கிறது எடுத்துக்கணும். ந குர்யாத், அதாவது அர்த்தஹீனம் நாம ந குர்யாத், அர்த்தம் இல்லாததான பெயரை வைக்க கூடாது. அசஸ்தம் நாம ந குர்யாத், கொண்டாடத்தகாத பெயர்களை கொள்ளக்கூடாது. அபசப்தங்களோடு கூடியதை சொல்லக்கூடாது. அமங்கலமானதானதை பெயரா கொள்ளக்கூடாது. ஜுகுப்சை அருவருக்கத்தக்கதை நாம பெயராக கொள்ளக்கூடாது. சமாட்சரம் குறியாத், சமாட்சரம் அவனுக்கு பெயர் வைக்கிற பொழுது சமாட்சரம் அப்படின்னாக்க இந்த இடத்துல ஈவன்னு அர்த்தம். ஈவன் நம்பர்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் 2 எழுத்து 4 எழுத்து அந்த மாதிரியாக பெயரை வைக்கணும். குறியாத் சமாட்சரம். நாதி தீர்க்கம், ரொம்பவும் பெருசா ஒருத்தருக்கே 25 பேர் சேர்ந்துதான் ஒருத்தர் பெயர் அப்படின்னு அப்படி வைக்க கூடாதான் இல்லையா? பிரசன்ன வெங்கடேஸ்வர எப்படின்னு போயிட்டே இருக்கிற பெயர்கள்லாம் இருக்கு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு பெயர்லாம் இல்லாம இல்ல ஊர்ல இருக்கிற எல்லார் பேரும் அவர் ஒருத்தரே வச்சுட்டாருனாக்க. அதனால ந அதி தீர்க்கம்
நாதி ஹ்ரஸ்வம் இல்ல அவருக்கு என்ன பெயர் அப்படின்னா அந்த கொரியா சைனீஸ்ல டூ கா ஹூ அப்படின்னு வச்சிருக்கா பாருங்க, அந்த டூ கா ஓ எல்லாம் கூடாது. ஏகாட்சரமாக அத்தியந்த ஹ்ரஸ்வமா இருக்கக்கூடாது. அது அவளுடைய பாஷையே அப்படிப்பட்டது. அந்த மாதிரி பாஷைகளுக்கு மோனோசிலபிக், அதாவது ஓரெழுத்து மொழிகள் அப்படிங்கிற மாதிரி அதுக்கெல்லாம் ஐசோலேட்டிங் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த மொழி அதை நாம குறை சொல்லலை, அதை நாம வச்சுக்க வேண்டாம் அப்படிங்கிறது. அதனால அதிஹ்ரஸ்வம் ரொம்பவும் குட்டியானதாகவோ ரொம்ப பெருசானதாகவோ, நாதி குர்வக்ஷரான்விதம் அதிகுர்வக்ஷரான்விதம் ஒரு பெயர் இருக்கு, எல்லாமே 3வது எழுத்து 4வது எழுத்து பெயர்களை கொண்டிருக்கக்கூடியதா இருக்குதுன்னா, 3 இல்ல 2 4 எழுத்துக்கள் எல்லாம் குர்வக்ஷரங்கள், அவைகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நாதி குர்வக்ஷரான்விதம் அதிகுர்வக்ஷரான்விதம் கூடாது. அதே மாதிரி அப்புறம் சுகோச்சாரியம் என்ன, அந்த பையன் பெயர் நல்ல வாயில வரக்கூடியதா சுகமா உச்சரிக்கக்கூடியதா இருக்கணும். சுகோச்சாரியம் சுகமா உச்சரிக்கக்கூடியதா இருக்கணும். அவ வச்சிருக்கிற பெயர் நம்ம வாயிலேயே நுழையாத பெயரா இருக்கக்கூடாது. அதாவது நம்ம சம்ஸ்கிருத பெயர் இங்கிலீஷ்காரனுக்கு நுழையலன்னா அவளை பத்தி சொல்லல, நம்ம மனுஷாளுக்கே வாயில நுழையாத பெயரா வைக்கக்கூடாது. இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பைத்தியம் முடிச்சாலேரா பாருங்க, லோகத்திலேயே இல்லாத புது பெயரா வைக்கணும் அப்படிங்கிறதாக என்னென்ன அதுக்காக எவ்வளோ காலம் இது பண்ணிட்டு இருக்கா, ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா மனுஷெல்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் இல்லாம பெருமாள் பெயரை சுகோச்சாரியமா ஏதாவது சுலபமா ஒரு பெயரை வச்சுட்டு போங்கோ அப்படிங்கிறார். சுகோச்சாரியம் து தன்னாம குர்யாத் பிரவணாட்சரம், அது நன்ன சிறந்த அக்ஷரங்களை கொண்டதா, நன்ன பிரவணாட்சரம். சுராங் இந்த எழுத்து சரியா இல்ல, எங்களாழ்வான் வியாக்கியானத்துல சுராதி லபூக்ஷரம்னு என்னமோ இருக்குங்க, சரியா பிரிண்ட் ஆகல. அதனால சுகோச்சாரியமா இருக்கணும். பிரவணாட்சரம் சிறந்ததான எழுத்துக்களாக கூட, பிரவணம்னா சிறந்ததுன்னு அர்த்தம், சிறந்ததான எழுத்துக்களை கொண்டுதான். ஏன்னா இந்த ர 2வது எழுத்து 4வது எழுத்துகள் ர க்ஷ கூட்டு எழுத்து, அதுல 5வது எழுத்தும் இப்ப இங் க்ஷ அப்படிங்கிற மாதிரியான எழுத்துக்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியான எழுத்துக்கள் இல்லை, அதெல்லாம் சாதாரண எழுத்துக்கள். அதெல்லாம் கோபம் முதலிய வரக்கூடிய ரசங்களை வெளிப்படுத்துறதுக்குன்னு வரக்கூடிய எழுத்துக்கள். அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு வைக்கணும்னா சுலபமா உச்சரிக்கக்கூடியதான சாதாரணமானதான பகவன் நாமாவை கொண்டிருக்கக்கூடிய ரெட்டப்படையில இருக்கக்கூடியதான மங்களகரமானதான வெட்கத்தை ஏற்படுத்தாததான அழகிய பெருமாளினுடையதான பெயரை கொண்டிருக்கக்கூடியதா எல்லாரும் சொல்ற மாதிரியாக ஒரு பெயரா வைக்கணும். குர்யாத் பிரவணாட்சரம், வாட் இஸ் இன் அ நேம் அப்படின்னு எல்லாம் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஆனா எவ்ரிதிங் இஸ் இன் அ நேம். ஏன்னா ஒருத்தர் இறந்து போற வேளையில அவருக்கு எதிர குழந்தைகளை நிற்க வச்சு இது யாருன்னு கேட்பா. இது அவனுக்கு உட்டுன்னு பேர் வச்சிங்கன்னா, இது உட்டுன்னு சொல்லும் போதே அவருக்கு பிராணன் விட்டு போயிடும். அப்ப அதுல என்ன பிரயோஜனம்? எந்த நினைவுல அவருக்கு பிராணன் போறதோ அந்த நினைவுல தான் அவ வருவாய. எம் வாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேபரம் அப்படிங்கிறதுனால அந்த சமயத்துல அவனுக்கு பெயர் நாம கிருஷ்ணன் அப்படின்னார். இது கிருஷ்ணன் அவர் சொல்றச்சு கிருஷ்ணனுடைய நாமாவை சொன்னதாக பெருமாள் கணிச்சின்றுவான். உட்டு ஸ்லீப்பு அப்படிங்கிற பெயர்கள் எல்லாம் நாமளும் என்ன வேணா பேர் வச்சுக்கலாம் இல்லையா? ஸ்வாபன் அப்படின்னு பேர் வச்சா என்ன? ஸ்வாபஹான்னா தூக்கம் அப்படின்னு அர்த்தம், என்ன பெயர் தானே. இல்ல அசனன் சாப்பிடுறவன் அப்படின்னு வச்சா என்ன? இப்ப என்ன இங்கிலீஷ்ல அப்படிதானே பேர் வச்சிருக்கா. ஸ்லீப்னு பேர் வச்சா, பீட்டர் ஸ்லீப்னு ஒருத்தர் இருக்கான். என்னென்னமோ பெயர்கள்லாம் இருக்கு இல்லையா? குக்குன்னு ஒருத்தர் இருக்கான். என்னமோ பெயர்கள்லாம் இருக்கே. அது மாதிரி நாம இந்த வாட் இஸ் இன் நேம், மற்றவாள என்ன சொல்றா? வாட் இஸ் இன் நேம், பெயர்ல என்ன இருக்கு? அது சும்மா மற்றவாளை நம்மள்ட்ட இருந்து வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறதுக்கு தானே அப்படின்னு சொன்னா நாம என்ன சொல்றோம்? நம்பி பின்பின்லாம் பெயர் வைக்காதீங்கோ, பெருமாளினுடையதான பெயரை வைத்துக் கொண்டீங்களானால் அது நிச்சயமா அனுகிரகத்தை பண்ணும் பிற்காலத்துல அப்படிங்கிற காரணத்தினால பெருமாளினுடைய பெயர்களை சொன்ன மாதிரி இருக்கும். நம்மாத்து பையனை கூப்பிட்டாலும் கூட சாங்கேத்தியம் பாரிஹாத்தியம்மான்னு பாஷ்யம் இது சொல்லிட்டு பாகவதம் சொல்லிட்டு ஏதோ பெருமாளினுடைய நாமாவை ஏதோ வேற ஒரு காரணத்தினாலேயோ பரிகாசமாவோ சொன்னோம்னா நாம என்ன சொல்றோம்? என்ன நிச்சயமா ஒரு பையன் படிக்காம எக்ஸாமுக்கு போயிருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்கிற பையன் பேர் ஸ்ரீனிவாசன். அந்த பையன் என்ன சொல்றது? என்ன ஸ்ரீனிவாசன் காப்பாத்திடுவான்பா அப்படின்னா நான் காப்பி அடிக்க போறேன்னு தான் சொல்றது. ஸ்ரீனிவாசன் பேப்பரை பார்த்து நான் எழுத போறேன்னு தான் சொல்றது. ஆனா ஸ்ரீனிவாசன் காப்பாத்திடுறான்.
ஏன்னா பெருமாள் தன்னை சொன்னதான் நினைச்சு விடுறான். அவன் அப்படிதானா, அவனுக்கு வியாஜாபேட்சின்னு பேர் பெருமாளுக்கு. எல்லாம் தானே. அதே மாதிரி பாரிகாசியம், யாராவது பரிகாசத்துல சொன்னா கூட அவன் பெயரு ஸ்ரீனிவாசனா அப்படின்னு அரசியல்வாதி ஒருத்த சொல்றான் அப்படின்னார். அவன் பெயர் ஸ்ரீனிவாசனா, அவன லட்சுமிகளுக்கெல்லாம் செல்வங்களுக்கெல்லாம் இருப்பிடமானவனா, அவன் ஓட்டாண்டியா இருக்கான் அப்படின்னு ஒருத்தர் பரிகாசமா ஒருத்தர் பெயரை சொன்னாலும் பெருமாள் தன் பெயரை சொன்னதாக எடுத்துக்கிறான். எதையோ ஒருத்தர் ஓட்டு வாங்கறதுக்காக இப்படி கை கூப்பிடுறான். ஆனா பெருமாள் நம்மளுடையதான கோபுரத்தை பார்த்து கை கூப்பிட்டான், இந்த மாட்டை பிரதட்சணமா போயிட்டான், நம்ம கோவில பிரதட்சணமா போயிட்டான், நம்ம பேரை சொல்லிட்டான் அவன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பெருமாள் அவனை உத்தாரணம் பண்றதுக்கு டிக்கு போடுறதுனாலதான் எத்தனையோ கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறவரெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு இங்க உட்கார்ந்துட்டு கோலோச்சின்னு இருந்ததுக்கான காரணம் கும்பகோண கஷேத்திரத்தை சுத்தி வந்து கடவுள் இல்லைன்னு சொன்னது, ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல போய் கடவுள் இல்லைன்னு சொன்னது, அத்தனை கஷேத்திரங்கள்லையும் கடவுள் இல்லைன்னு சொன்னது, கோபுரங்கள் தீர்த்தங்கள் எல்லாவற்றையும் சேர்த்து சுத்திண்டு போனது, அதுல ஏற்பட்டிருக்கக்கூடியது அதெல்லாம் பெருமாள் சாங்கேத்தியத்தையோ பாரிகாசியமாகவோ வந்திருக்கக்கூடியதுகளை எல்லாம் வியாஜாபேட்சியா அதுகளை எல்லாம் தன்னை சொன்னதாக கணிசிச்சு கொள்ளக்கூடியதான காருண்யவான் பெருமாள். அந்த காரணத்தை இதெல்லாம் நம்ம அஜாமில வரைக்கும் போக வேண்டாம். நேற்று இருந்திருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நன்னா இருக்காளா இல்லையா, நன்னா அதாவது நன்னான்னா நாம பார்த்துட்டு இருக்கிற பொழுது அத்தனை விதமான ராஜபோகங்களோட இருந்திருக்காளா இல்லையா. எதனால அந்த பெருமாள் இந்த கோவில சுத்தி போனான்னு அவனுக்கு டிக்க போட்டு அவனை உட்கார வச்சிருக்கார். இன்னைக்கும் பாக்குறோம், எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். அப்போ அஜாமிலன் கரை வரைக்கும் போக வேண்டாம். கடைசி பையனுக்கு நாராயணன் பேர் வச்சான், அந்த பேரை கூப்பிட்டான். நான் வந்து விஷ்ணு தூதர்கள் வந்தா ஒன்னு ஐஷன் போறதுக்காக வந்தோம்னா நான் வந்து பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்கணுங்கிறதுக்காக தானே என் பிள்ளைய கூப்பிட்டேன்னா, எப்படியா இருந்தாலும் கடைசி காலத்துல நீ பெருமாள் பெயரை சொல்லிட்ட, அதனால நான் ஒன்னதான் ஐஷன் போகணும், நாங்க தான் ஒன்னு ஐஷன் போகணும், நாங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு தான் ஐஷன் போகணும், பெருமாளுடைய லோகத்துக்கு தான் ஐஷன் போகணும்லாம் இத்தனை நடந்ததோ இல்லையோ. அதெல்லாம் இன்னைக்கு நடந்ததா? அஜாமிலன் ஒருத்தர் இருந்தானா? அதெல்லாம் நம்மள 1000 கேள்வி கேட்பான். ஆனா அந்த கேள்வி கேட்கிறவனே சுகமா இருக்கானா இல்லையா, கேள்வி கேட்கிறவனே நன்னா இருக்கானா இல்லையா, செல்வ செழிப்பா இருக்கான், பதவியோட இருக்கான், ஆடம்பரத்தோட இருக்கான், எப்படி இருக்கான்? அவன் அந்த ஊர்ல அப்படி போகும்பொழுது ஓட்டுக்காக கை கூப்பினான். பெருமாள் நமக்காக கை கூப்பினான்னு கணிசிச்சுக்கிறார், நம்ம கோவில பிரதட்சணம் பண்ணான்னு கணிசிக்கிறார். அதனால எல்லா வாட் இஸ் இன் த நேம் இல்ல, தேர் இஸ் எவ்ரிதிங் இன் த நேம். அப்ப சரியான பெயரை, பெருமாளினுடையதான பெயரை, 2 எழுத்துல இருக்கக்கூடிய மென்மையா இருக்கக்கூடிய அழகான பெயரை வைத்தோமானால், பிரபணாட்சரமா இருக்கக்கூடியதை வைத்தோமானா நமக்கே அப்பா பையன் பெயரை கூப்பிட்டு 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 வாய் நிறைய ஒருத்தர் நாராயணன் பெயர் அப்படின்னா நானா நானான்னு கூப்பிடுறதுக்கு அந்த பெயர் நானா நாராயணா அப்படின்னு கூப்பிடுவோம். கூப்பிட்டால் அவசியமா பெருமாள் தன்னை கூப்பிட்டதாக கருதுகிறான் இல்லையா. நான் நாராயணன்கிறதான பையனை இதை எடுத்து வெயின்னு சொல்லணும். சின்ன பையனா இருந்தா டேய் நாராயணா இதை எடுத்து வெயி அப்படின்னா கூட பெருமாள் நம்மள சந்தோஷமா கூப்பிடுறான். டேய் போட்டு, ஏன்னா சில பேருக்கு டேய் அப்படின்னு கூப்பிட்டா ரொம்பவும் ஆனந்தமா இருக்கும். பெருமாளுக்கு நாம அவனை பார்த்து டேய்ன்னு சொன்னா ஆனந்தமா இருக்கும். பெருமாளுக்கு நாம அவனை எப்படி கூப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கும். அதனால நாராயணான்னு பெயர் இருந்தா நானான்னு கூப்பிடாதீங்கோ, சுதர்சனன்னு பெயர் இருந்தா ஜீஜூன்னு கூப்பிடாதீங்கோ, சுருக்கமா கூப்பிடுறேன் பேர் வழின்னு பகவன் நாமாவினுடையதை மாத்தி கூப்பிடாதீர்கள். அதெல்லாம் வச்சதுக்கு அர்த்தமே நாம அதுகளை கூப்பிடணும். கூப்பிட்டு நாத்தழும்பேன நாரணா வென்று அப்படின்னு இருக்கு பாருங்க. அந்த நாள் அந்த மாதிரி பெயரை கூப்பிடணும். அந்த மாதிரி நாம கொஞ்சம் கூட சோம்பேறித்தனம் இல்லாமல் நாமளே பெரிய பெயரை வைக்காதீங்கோ, ரொம்ப சுருக்கமான பெயர் வைக்காதீங்கன்னு சொன்னா, ஒரு நடு அளவுல பெயர் வைத்திருக்கா, சுகோச்சாரியமா வச்சிருக்கா, அழகா வச்சிருக்கா, 2 எழுத்துல முடியக்கூடியதா வச்சிருக்கா, பகவன் நாமாக்களை கொண்டிருக்கிறதா வச்சிருக்கா, சிறந்த எழுத்துக்களை கொண்டுதான் வச்சிருக்கா, அத போய் நாம மாத்துவானேன் அப்படிங்கிறதாக இந்த 4-5 ஸ்லோகங்கள்ல நாம சம்ஸ்காரத்தை அவளுக்கு குழந்தைக்கு பண்ணணும்னு சொன்னார். ததோனந்தர சம்ஸ்கார சம்ஸ்கிருதோ குருவேஷ்மணி யதோக்த விதிமாஸ்ரித்ய குர்யாத் வித்யா பரிகிரகம். அதுக்கப்புறமா அதுக்கு பண்ண வேண்டியதான சௌள ஜாத கர்ம நாமகரண அன்னப்பிராசன ஆயுஷோம, அதுக்கப்புறமா சௌள உபநயனாதி சம்ஸ்காரங்கள் இருக்கு. 3வது வயசுல சௌளம் பண்ணணும் அப்படின்னு. இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் சௌளம் பண்ணணும் அப்படின்னாக்க எனக்கு குழந்தை பிறந்தெடுத்து அது என் கையில மாட்டின்னு இருக்கு அப்படிங்கிற காரணத்தினால பண்றதா இருந்ததுன்னா நாம ஒரு கர்மாவை பண்றோம் அப்படின்னு சொன்னா அது எல்லா விதத்திலேயும் ஆபியுதயிக்கம், அது எல்லா விதத்திலையும் நன்மையை பண்றதாகவே இருந்தாலும் நாம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துல நாமும் நம்மளுடையதான மாமனார் மாமியார் அவ ஆத்துக்கார்
அந்த மாதிரி இருக்கக்கூடிய யார் யார் உண்டோ அவா கோணாமல் இருக்க மாதிரிதான் எல்லா காரியம். என் பையன் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் பண்ணாம அங்க எப்படி பெரியவாள் சொல்லி இருக்காளோ அங்க இருக்கக்கூடிய பெரியவாளினுடைய முகம் கோணாமல் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நாம ஒரு குழந்தைக்கு நாம ஒண்ணு பண்றோம் அப்படின்னா அதுக்கு பெரியவாள் எல்லாருடைய அனுகிரகமும் வேண்டும். அந்த குழந்தையினுடையதான அனுகிரகம் அம்மாவின் மூலமா போகணும். நம்ம சொல்றதே கேட்காம என்னமோ தாந்தோணித்தனமா பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அந்த மாமியாரோ மாமனாரோ மேல இருக்கக்கூடியவாளோ அனுகிரகிக்க மாட்டார்கள். ஆனா அவளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னாக்கா பெருமாள் அனுகிரகம் என்னைக்கோனாலும் கிடைச்சிக்கும். அந்த காரணத்தினால ஆத்துல இருக்கக்கூடியதுக்கு சேரதான் பண்ணணுமே தவிர ஏதோ உபன்யாசத்துல கேட்டுட்டோம் அப்படின்னு காரியங்கள் எதையும் பண்ணிடக்கூடாது. அது அவசியமா அடியன் எல்லா இடத்தையும் இதுதான் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். நாம சொல்றதெல்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும். அது இந்த உபன்யாசத்துல கேட்கிறவாளுக்கு மாத்திரம் இல்ல, அது முதல்ல அங்க பெரியவாளுக்கு வரணும். இல்ல நீங்க பெரியவாளா இருக்கிற பொழுது நீங்க சொல்லலாம். நீங்க அந்த உன்னோட பையனுக்கு அப்பா ஒரு இது பண்ணுப்பா சவுளம் பண்ணுப்பான்னு சொல்லலாம். நீங்க பெரியவாளா ஆற பொழுது எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஒரு இந்த உபநயனத்தை இனி வரைக்கும் எல்லாரும் பண்றதுன்னு வச்சுட்டு இருக்கா. உபநயனத்துல இருக்கக்கூடியதான வைதிக சமாச்சாரத்தை விட்டுட்டு அது போட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது அப்படி இப்படின்னு பண்றதுதான் வச்சுட்டு இருக்கா. அதெல்லாம் விடுங்க. ஆனா இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாமே எல்லாம் என்னென்ன ததா அனந்தர சம்ஸ்காரம். அனந்தர சம்ஸ்காரங்கள் என்ன? ஜாத்தகரண நாமகரண அன்னப்பிராசன ஆயுஷோம சௌள உபநயனாதி சம்ஸ்காரங்கள். இது வரைக்கும் 3 வயசுல குடுமி கல்யாணம் பண்றது. அது ஒண்ணும் இல்ல, ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு வாசல்ல கோலம் போட்டு அமட்டனை கூப்பிட்டு அந்த குழந்தைக்கு முதல்ல இத்தினூண்டு இந்த இடத்துல அரவட்டைன்னு சொல்றோமே இந்த மாதிரி அதை பண்ணா அந்த வந்திருக்கிறவனுக்கு அந்த நெல்லு, அந்த காலத்துல நெல்லு, அதனால நெல்லு வேஷ்டி, அந்த இதனுடைய புது வேஷ்டி அந்த அமட்டனுக்கு அதெல்லாம் கொடுத்து அனுப்புவா. அது குழந்தைக்கு அதுக்கப்புறமா இனிமே அந்த க்ஷவரம் பண்ணிக்கிறது அப்படின்னா இந்த முன்னேற்றியில மாத்திரம் க்ஷவரம் பண்ணிக்கும். இப்படி அரட்டையா இங்க இருக்கும் நிறைய முடி. அது வளர்ந்ததுன்னா அதுக்கப்புறமா அதை பின்னி 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 எஸ்கட் கட்டுறது அப்படின்னு கட்டி இப்படி எல்லாம் கட்டி வச்சிருந்ததுதான் இன்னைக்கு இப்படி ஆயிடுது. இந்த மாதிரி பண்றதுதான் சம்ஸ்காரங்கள்ல இது சௌள சம்ஸ்காரம். அப்படி எனக்கு பண்ணது நல்ல ஞாபகம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல 3 வயசு 3.5 வயசு இருக்குமோ எந்த வயசோ தெரியல, பண்ணதுக்கு ஆசைல இந்த மாதிரி கோலம் போட்டு இதெல்லாம் ஒரு இதை வச்சு அதெல்லாம் பண்ணது அடியனு பண்ணது ஞாபகம் இருக்கு. இல்ல எதுக்கு சொல்றேன்னா இது எல்லாவற்றையும் பெரியவா இருந்து அவா சொல்படி நாம கேட்டு பண்ணணும் அப்படிங்கிறது. அதனால ஏன்னா நிறைய சம்ஸ்காரங்களை பண்றோம், ஆனா அதை வேற மாதிரி பண்ணுவோம். இப்ப இந்த இந்த சம்ஸ்காரத்தை உபநயனத்தன்னைக்கே நம்ம பண்ணிடுவோம். எல்லா சம்ஸ்காரத்தையும் பொம்னாட்டி குழந்தைகளா இருந்தா எல்லா சம்ஸ்காரங்களையும் நாம கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பண்றோம். அந்த மாதிரி அப்பா இங்க ஒரு இது பண்ற மாதிரி பண்ணுவா பாருங்க உபநயனத்துல. அதனால இந்த சம்ஸ்காரத்தினுடையதான இடத்துல பண்ணறதுதான். அதனால குழந்தைகளுக்கு நம்ம எதையும் விடுறது இல்லை, ஆனா அதை குடுமி வச்சுக்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்துல எதையுமே அழுத்தி சொல்ல முடியாத காரணத்தினால் அவவாளினுடைய சுகம் சம்ஸ்காரங்கள் சிலதெல்லாம் அவசியமா நம்ம பண்ணாம இருக்கலாம். பண்ணதெல்லாம் பண்ண வேண்டியதை பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். இந்த எச்ச பண்றதுங்கிறது ரொம்பவும் ரொம்பவும் கண்டிக்கத்தக்கது. அது நம்ம மனுஷால நாம உட்காந்துட்டு இப்படி தூக்கி சாப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 கண்டிக்கத்தக்கது. அது நான் எந்த இடத்துலயும் ஒரு உபன்யாசத்துலயும் சொன்னேன், ஜிஎஸ்பிக்கு உபன்யாசத்துலயும் சொன்னேன், இங்கேயும் சொல்றேன். இது நமக்கு பட்டப்பட்டையா திருமணம் எட்டுன்னு இருக்கும், நன்னா பஞ்சகத்தை கட்டின்னு இருக்கோம், நன்னா இடுப்புல உத்திரியத்தை கட்டின்னு இருக்கோம். அது பெருமாள் சன்னதியா வேற இருக்கு. அங்க உட்காந்து இந்த டம்ளர்ல அப்படி எச்ச பண்ணி சாப்பிடணுங்கிறது இல்லை. என்ன இப்ப தலைய கொஞ்சம் போற சாட்சிக்கா என்ன தோஷம்? அது முஸ்லீம் தான் நாம எச்ச பண்ணி தான் சாப்பிடணும்னு வச்சுட்டு இருக்கான். ஆனா முஸ்லீம்லயே எத்தனையோ பேர் உட்காந்து சாப்பிடுறதுன்னு வச்சுட்டு இருக்கா தெரியுமா? உட்காந்து எச்ச பண்ணி தான் சாப்பிடுவான், ஆனா உட்காந்து சாப்பிடுவான். அவன் அந்த ஒரு இதை வச்சுட்டு இருக்கான். நாம நின்றுட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா உட்காந்து சாப்பிடணும்னு அவனுக்கு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதனால நின்றுட்டு தான் சாப்பிடுவோம். நாம தூக்கி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையோ, அதனால எச்ச பண்ணி தான் சாப்பிடுவோம். அது ரொம்ப இதெல்லாம் விடலாம். அது கடைசியில பெருமாள் சன்னதி வரைக்கும் என்னத்துக்கு அதை போகணும்? அடியன் இது யாரையும் சிக்ஷிக்கிறதுக்காக சொல்லல. இந்த சொல்றதுனால ஒரு 2 பேர் திருந்தலாமேங்கிறதுனால சொல்றேன். அது என் பேர்ல 20-25 பேருக்கு கோபம் வந்தா கூட தேவையில்லை, இவர் என்ன இதெல்லாம் சொல்றது அப்படின்னு. ஆனா நாம கொஞ்சம் போறோம் எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நாம முன்னேற் போற வழியில தான் பின்னேற் போகும் அப்படிங்கிறது.
அப்ப நாம இந்த வழியில போனா நாம தூக்கி சாப்பிடுறதுங்கிறத நாம காண்பிச்சா, உட்கார்ந்து சாப்பிடுறதுங்கிறத காண்பிச்சா, குழந்தைகள் அதை பார்த்து இந்த குழந்தைகள் தீர்த்தம் கொடுக்கும் பொழுதே, ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறச்சா அதுக்கு தீர்த்தம் வாயில வச்சுன்னு சாப்பிடும், அந்த ஸ்ட்ராஸ் டம்ளர்ல சாப்பிடும். ஒரு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பழக்கப்படுத்தணும். நாம பெட் அது என்னது ராத்திரி மூத்திரம் போயிடக்கூடாது படுக்கையிலன்றதுக்கு எவ்வளோ, ஏன்னா அதெல்லாம் கிளீன்லினஸ் தான், அதெல்லாம் பண்றோமே. ஏன் இதை பண்ண பழக்கப்படுத்தக்கூடாதா? அந்த குழந்தைய கையில கொடுத்துட்டு நாம போயிடுறதா? குழந்தைக்கு தூக்கி சாப்பிடறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும். அது குழந்தைகள் அலம்பிலாம் போயிடுது, அது வேற. ஆனா நாம இன்னைக்கு விட்டோம்னா அது எப்படி ஆயிடும்? இதை நாம பண்ணலாம். இந்த மாதிரி சிலதெல்லாம் கர்த்தவியங்கள் இருக்கு, சிலதெல்லாம் அவசியமா பண்ண வேண்டியது இருக்கு, சிலதெல்லாம் அவசியமா ஹேயங்கள் அவசியமா விட வேண்டியது இருக்கு. ஏன்னா நாமும் நம்ம பெருமாள் எதை வேணாலும் எடுத்துப்பானோ, என்ன சுவாமி நீர் என்னமோ சொல்றீங்க, எங்காவது பெருமாள் நான் கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை வாங்கிக்கதான் வாங்கிக்கிறான் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம பெருமாள் எல்லாத்தையும் வாங்கிப்பான். ஆனா திருஷ்டி தோஷம்னு ஒண்ணு இருக்கு. நாம எங்கேயாவது இந்த இடத்துல அசைவ உணவு இருக்கு, பக்கத்திலேயே இருந்த சைவத்தை நாம என்ன அசைவத்தை பார்க்க கூட பார்க்கல, மூக்கு கூட பிடிச்சிட்டு சாப்பிடுவோமா? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் திருஷ்டி தோஷம்னு பெயர். திருஷ்டி தோஷம்னா அது பக்கத்துல இருந்ததுன்னா அது கொஞ்சம் தோஷம் மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. அந்த காரணத்தினால நம்மாத்து பெருமாள் கருணாவான கருணாமூர்த்தியான அவன் எடுத்துப்பானோ என்னமோ உங்களினுடைய பக்தியை தான் பெருமாள் பாக்குறான், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா திருஷ்டி தோஷங்கள்ங்கிற காரணத்தினால இந்த எச்சல்ங்கிறத நாம குறைக்கலாம். தீட்டுங்கிறது நீங்க கொரோனா பீரியட்ல என்ன பண்ணும், அது என்ன கஷ்டம், அது வெளியில போயிட்டு வந்தா அதை வெளியில தூக்கி போட்டுட்டு வேற ஒரு இதை கட்டிட்டு முடிஞ்ச வரைக்கும் வெளியில போகாம என்ன, இதுல ஒரு சிரமமும் இல்லை. நம்ம சிரமம்னு நினைச்சிட்டு நாம இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் உங்க பாட்டியாத்துல அப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்க. என்ன ஒரு 50-60 வருஷம் முன்னாடி வரைக்கும் அப்படிதான் இருந்தது. இன்னைக்கு நமக்கு சோம்பேறித்தனம், வேற ஒண்ணும் இல்ல, மகா சோம்பேறித்தனம். இது யாரையும் அடியன் சிக்ஷிக்கவே இல்லை. நம்மள வச்சிருக்கிறது எதுவுமே சிரமகரமானது கிடையாது, எதுவுமே சிரமகரமானது கிடையாது. நம்ம பெரியவா என்ன சொன்னா, ஒரே ஒரு தர்பத்தை எடுத்துட்டு அதை பண்ணிடான்னா என்ன, தங்கத்திலையா பண்ண சொன்னா? ஒரு பவித்திரம் பண்ணு, அந்த பவித்திரம் ஒரு 2 தர்பத்தை, தர்பம் கிடைக்கிறது கஷ்டமா? இந்த காலத்துல கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறது வாஸ்தவம். அதான் நாம எதுக்குமே மெனக்கிட மாட்டேங்கிறோங்க. கொஞ்சம் கூட அதெல்லாம் கிடைக்காது சுவாமி, அதெல்லாம் பண்ண முடியாது சுவாமி, அதெல்லாம் அப்படிலாம் என்ன சுவாமி நீர் என்னமா பேசிட்டு இருக்கு, இந்த காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. யார் என்ன சொன்னாலும் இருக்கிறத சொல்லறதுக்காகத்தான் உபன்யாசங்கள், இருக்கிறத நாம சொல்லறதுக்காகத்தான் இங்க இருக்கோம். அப்படி இருக்கிற பொழுது அடியேன் கொஞ்சம் அழுத்தி தான் சொல்லுவேன். ஏன் அழுத்தி சொல்லுவேன் அப்படின்னாரு, நீர் இதை கடைபிடிக்கிறீரான்னு அடியனை கேட்டீர்களானா, சில விஷயங்களை அடியனால கடைபிடிக்க முடியறது, சில விஷயங்களை முடியலன்னா நாம என்ன சொல்றோம், நம்மாலதான் முடியல இன்னொருத்தர் பண்ணட்டும், நம்மால முடிஞ்சது இன்னொருத்தர் பண்ணட்டும், எப்படி வேணாலும். ஏன்னா அடியனுக்கு இந்த ஒரு பெயர் கூட இருக்குமோ என்னவோ, இவர் வந்தா பரோபதேசமே பண்ணிட்டு இருக்காருன்னு கூட எண்ணம் இருக்குமோ என்னவோ. ஆனால் இது எல்லாம் கேட்கறதுல 2 பேர், அந்த 2 பேர் இருந்ததுன்னா அந்த ஒரு பரம்பரையே இன்னும் கொஞ்ச நாளைக்கு உருப்படும், ஒரு பரம்பரையே உருப்படும். அந்த காரணத்தினால ஏதோ இப்படி எல்லாம் வளர்ந்தோம், இப்படித்தான் வளர்ந்தோம், இன்னைக்கு ஏதோ நம்மளால பண்ண முடியறது அப்படின்னு சொன்னா அது நம்ம மனசுலதான் இருக்கே தவிர வேற எது இல்ல. நம்மளுக்கு வெட்கம் வேற. நாம இப்படி உட்காந்து தூக்கி சாப்பிட்டா என்ன நினைச்சுப்பாடும், எதுக்கு இன்னொருத்தன் என்ன நினைச்சுக்கிறாங்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன கவலை? தூக்கி சாப்பிட்டதுனால என்ன, அவன் ஏதாவது பரிகாரம் தான் பண்ணட்டுமே. இவன் வரான் இப்ப தூக்கி சாப்பிடுவான். அது நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு 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 ஸ்மார்த்த கிராமத்துல அடி எனக்கு ஒரு உபன்யாசம் இருந்தது. இதே ஸ்ரீராமநவமி சேர 3 நாள் உபன்யாசம். ஸ்மார்த்த கிராமம் திருநெல்வேலி பக்கத்துல. அங்க போனேன். அங்க வாக்குல பெரிய 2 கட்டு பெரிய அது கிராமத்துல. அங்க உள்ள போய் நான் தளிகை பண்ணிட்டு, நான் இங்கேருந்து முதல்லயே சொல்லி வச்சுட்டேன், எனக்கு சாணி எல்லாம் எடுத்து வைக்கணும்னு. நல்ல மாடெல்லாம் நல்லா இருக்கு, சமிருத்தியா இருக்கு கிராமம். கிணத்துல மேல ஜலம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அந்த காலத்துல எல்லாருமே அப்படித்தானே இருந்தா. இப்ப என்னடா அந்த பின்னாடி இருக்கிற கட்டுல அடி எனக்கு இடம் கொடுத்திருந்தா, அந்த ஆத்தினுடையதான அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவா அவ அந்த ஆத்து வாசலுக்கு வந்திருக்கா. பாரு, அவர் எச்சல் இடுவார்னு அவ சொல்றா. அந்த எச்சல் இடுவார்னு சொல்றதுல ஒரு பெரிய ஆச்சரியம் அவளுக்கு. அதாவது நான் சாணியை எடுத்துட்டு போறேன், நான் எதுக்கு எடுத்துன்னு போறேன்னு அவளுக்கு தெரியாது. அவர் எச்சல் இடுறாரு பாரு, எச்சல். இது ஒரு பெரிய காரியமா இருக்கு. ஒன்னும் நம்ம அவ தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. இந்த பொம்னாடி பசங்களுக்கு இப்ப சாணியை தொடர்றதுனாலே அது ஒரு கூடாத காரியமா இருக்கு. அதனால இது எல்லாமே யார் மத்தவா சொல்லிட்டு இருந்தா என்ன வேணா சொல்லிட்டு போட்டோமே, தூக்கி சாப்பிடுறாங்கிறத பரிகாசமா ஒருத்தன் சொன்னான்னா சொல்லிட்டு போட்டோமே. அந்த வார்த்தையினால நம்மளுடையதான குடும்பம் பெருமாளினுடையதான திருவுள்ளம் உகந்து, அப்பா நம்மளுக்கு எச்சல் இல்லாம அருகே கிடைக்கிறதுடாப்பா அப்படின்னு அவன் நினைச்சான்னா, அந்த நினைப்புக்கு உங்களுடையதான குடும்பம் இன்னும் 4 தலைமுறை நன்னா இருக்கும்.
அவ ஏதோ தூக்கி சாப்பிடுறான் பாருன்னு பரியாசம் பண்ணாலும், இவன் பாரு சாப்பிடுறதுனாலே உட்காந்துதான் சாப்பிடுவான் அப்படிங்கறது இருந்தாலும், இது எல்லாமே க்ஷேமகரமானது, க்ஷேமதாயகமானது. அடியன் சொல்றேன்னு யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், யாரும் வருத்தப்பட வேண்டாம். இதெல்லாம் நாம சின்ன சின்ன இது எதுவுமே பைசாவா காசா எது ஒண்ணும் கிடையாது. ஒண்ணு நினைச்சுக்கோங்க, நம்ம பாட்டி தாத்தா இல்ல பாட்டி தாத்தாவுக்கு மேல இருந்தவாள்லாம் இப்படித்தான் இருந்தா, நாம மாறிட்டோம். இதுதான் இது இல்லை, இது பேர் என்ன பேர் நாகரீகம் அப்படிங்கிறது கிடையாது. அவ இது கோவிட் காலத்துல அவன் கை கூப்பினான், எவனாவது கை கொடுத்தானா? அவன் கட்டின்றதான வேஷ்டியை விழுத்துட்டு தானே போனான். எங்க பாட்டிலாம் அப்படி உள்ள வரும்போது அது வேஷ்டியை விழுத்துட்டு வா, வாசல்லையே ஜலம் வச்சிருப்பா, ஜலத்தை காலை அலமின்ட்டு தான் வரணும் உள்ள. இன்னைக்கு எங்க நாம பண்றோம்? வீடுங்கிறதுக்கு வாசலே ஒண்ணு கிடையாது. அதனால நம்மளது எல்லாமே சுகாச்சாரமா இருந்தது, சுகமா ஆச்சரணீயமா இருந்தது, சுகதாயகமா இருந்தது. அதுக்கு நமக்கு எல்லா விதத்திலையும் நன்மையா இருந்தது. 90 வயசுங்கிறதெல்லாம் சுகமா இருந்தது. பாஷ்யக்காரர் 120 வருஷம் இருந்தார் அப்படின்னா எச்ச பண்ணினது கிடையாது, காலால் மிண்டது தீட்டுக்கு எச்சல் தீட்டு கிடையாது. அப்படிங்கிறதுனால எல்லாரும் அவ்வளவு நாள்லாம் எங்களுக்கு வேண்டாம் சுவாமி அப்படிலாம் நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆனா இத நம்ம பெரியவா பண்ணிட்டு இருந்தாள் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பண்ணலாம். அப்படி என் சொன்னதுல ஏதாவது மனக்லேசமோ அல்லது மனசை வருத்துற மாதிரியோ மனசை குத்துற மாதிரியோ துக்கதாயகமாகவோ இருந்ததுன்னா எல்லாருமா சேர்ந்து க்ஷமிச்சுக்கோங்க. ஆனா இதெல்லாம் சொல்லறதுக்காகத்தான் இதெல்லாம் இவா சொல்றா. அவருக்கு வேற வேலை இல்லையா? இல்ல அது அவரு சொன்னாருன்னு சொல்லக்கூடியதான இவருக்கு பராசரருக்கு என்ன ஒண்ணும் பேசாம இருந்தா மௌனமா உட்காந்துட்டு பெருமாளை தியானிச்சுட்டு இருக்க போறா. பின்ன இதெல்லாம் சொல்லறதுக்காகத்தான். இதை தழுக்கா மேம்போக்கா அதை சொல்லாம சொன்னா எதிர இருக்கிறவாளுக்கு மனசு வருத்தப்படுமோ அப்படிங்கிறத யோசிச்சு பேசுறது இல்லை. இது இவா சொல்லணுங்கிறதுக்காகத்தான் சொல்லியிருக்கா. அது அடியவங்களால இது சொல்லணுங்கிறதான எண்ணமும் அடியனுக்கு இந்த விஷயங்கள்ல உண்டு. ஏன்னா யாரோ ஒருத்தர் அப்படி கொஞ்சம் போறோம் ஒரு நாளைக்கு காணும். அதுல சில பேர் சரி விடுவோம், அதெல்லாம் இப்ப பேசிட்டு இருந்தா ரொம்ப இதுவாகும். அதனால நம்ம முயற்சி நம்ம மனசுலதான் இருக்கு. அதனால அனந்தர சம்ஸ்கார சம்ஸ்கிருதோ குருவேஷ்மணி அந்த குழந்தை மற்ற சம்ஸ்காரங்களை பண்ணி அதனால தூய்மையாக்கப்பட்டவனாய், சம்ஸ்காரம்ங்கிறதுக்கே தூய்மையாக்குறதுன்னு அர்த்தம். அடுத்த கர்மாவை பண்ணறதுக்கு ஒரு தூய்மையை ஏற்படுத்தி கொடுக்கறதுன்னு அர்த்தம். அந்த பையன் உபநயன சம்ஸ்காரம் வரைக்கும் ஆகி குருவேஷ்மணி குருவினுடையதான ஆத்துல யதோக்த விதிமாஸ்ரித்ய உள்ளது உள்ளபடியானதான விதிமுறைப்படி ஒரு பிரம்மச்சாரி ஆச்சாரியநாத்துல இருக்கிற பொழுது அந்த பையன்கிட்ட கேட்டுடுறா உபநயனத்தும் போதே மா சுஷுப்தாக அப்படின்னு ஆச்சாரியன் சொல்லுவார். அதாவது என்ன அப்பா சொல்லுவார், அந்த பூணல் போட்டு வச்சவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? மா சுஷுப்தாக அப்படின்னா தூங்காதேன்னு அர்த்தம். தூங்காதன்னா ராத்திரியில இல்ல பகல் வேளையில தூங்காதேன்னு அர்த்தம். அந்த 6 வார்த்தைகள் பாடம், பாடம்னா ஆமா ஆகட்டும் நிச்சயமாய் அப்படின்னு ஒத்துக்கிறான் அந்த பையன். அதுல ஒரு வாக்கியம் பிக்ஷாச்சரியஞ்சரா அப்படின்னு வரும். நீ பிக்ஷையை எடுத்து சாப்பிடு அப்படின்னு. இந்த பையன் பாடம் அப்படின்னுவான். சொல்றதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படியே அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி பிரம்மச்சரிய விரத பந்தம் இல்லாமல் இது பாடம் அப்படிங்கிறது. அப்போ அந்த மாதிரியான என்னென்ன விதமான விதிமுறைகள் உண்டோ அவைகளை ஆசிரியித்து குர்யாத் வித்யா பரிகிரகம், அந்த மாதிரி அவன் கல்வியை கற்க வேண்டும். இந்த முறையில எல்லாரும் தான் கல்வி கற்கிறா. அந்த கல்விகளை காட்டிலும் இந்த முறையில கற்ற கல்வி, ஒருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பரிசேஷனம் பண்ணி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடுற பொழுது இந்த பேண்ட் சட்டையெல்லாம் இல்லாம வேஷ்டியை கட்டிட்டு சாப்பிட்டுட்டு பேண்ட் சட்டையை போட்டுட்டு, சட்டையே போட்டுக்க கூடாது சாப்பிடுறச்சு, அப்படி போட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அவன் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல போறச்சேயே உடனே ஞானானந்தமயம் தேவன் அந்த 2 லைனை சொல்லிட்டு அவன் நித்தியமா படிக்கிறதுன்னா அந்த குழந்தைக்கு எப்படிப்பட்டதான சம்ஸ்காரம் வருதுன்னு பாருங்க. அவசியமா அதெல்லாம் வரும். இது நாம சொல்றது இல்லை, இதெல்லாம் ரிஷிகள் காண்பிச்சது, அவன் நடந்து காண்பிச்சது. அந்த மாதிரி அவன் உள்ள சம்ஸ்காரங்களை பெற்று விதிமுறைப்படி எல்லா கர்மாக்களையும் பண்ணி வித்யாவை பரிகிரகம் பண்ண வேண்டும், கல்வியை கற்க வேண்டும் அப்படின்னு காண்பித்தாள். ஒரு 12 ஸ்லோகம் ஆச்சு. இந்த நாமகரணமும் அதுக்கு மேல கொஞ்சம் இந்த ஆச்சார விஷயமும் அப்படின்னு சொன்னேன். இதுல ஏதாவது தோஷங்களா இருந்ததுன்னா இல்ல இது கொஞ்சம் நிஷ்டூரமா வந்துடுத்து அப்படிங்கிற மாதிரி இருந்தா எல்லா திருநாமாக்களும் எல்லா பெரியவாளுமா க்ஷமிச்சுக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு, ஆனால் இதை சொல்றதுக்காகத்தான் இந்த உபன்யாசத்தை ஏற்பாடு பண்றான்னு நான் நம்புறேன்.
அப்படி இல்லைன்னா வெறும் ஸ்லோகத்தை மாத்திரம் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினோம்னாக்கா வெறும் ஸ்லோகம் மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படிங்கறதுனால கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறதுல அது எனக்கு அபிப்பிராய பேதம் இருக்கு. பண்றதுக்கு எண்ணம் இல்லாம நேரம் சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நேரம் இல்லாம நாம அவசியமா நம்மளுக்கு உபன்யாசங்கள் எல்லாம் இதுக்காகத்தான் எழுதியிருக்கா, இதுக்காகத்தான் சொல்லி இருக்கா, இதுக்காகத்தான் அந்த ரிஷிகளினுடைய அனுகிரகமும் இருக்குங்கிறதுனால அந்த ரிஷிகளினுடைய அனுகிரகத்தை அவ கொடுக்குற மாதிரி அப்படியே கொள்ள 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 குறைவில்லாம வாங்கி கொள்வதற்கு ஒரு உபாயமா தான் இந்த உபன்யாசங்கள் ஏற்படுறது. அவைகளை அவசியமா நீங்க எல்லாருமே பெறணும். அதுல ஏதாவது தோஷம் இருக்குமானா க்ஷமிச்சுக்கணும்னு சொல்லி நிறுத்திக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. பெருமாள் அனுகிரகத்துல நாளைக்கு உபன்யாசம் 11 மணி.